குரல் FM நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது பிரபல எழுத்தாளர் சாய் சக்தி அவர்கள் எழுதிய விலையில்லா முத்தம் என்னும் அழகிய நாவல். வாங்க கதைக்குள்ள போவோமா? கோல்டன் ஹைக்ஸ் என்று ஆங்கிலத்தில் LED விளக்குகளில் பொறிக்கப்பட்ட கம்பெனியின் பெயர் பதாகையை கண்டதும் மாரியம்மாவுக்கு மனதில் சந்தோஷம் அளவின்றி பொங்கி வழிந்தது. கழுத்தில் IT கார்டை அணிந்து கொண்டு, இசக்கி அம்மா, நீதான் என்னை காப்பாத்தணும், எனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீரணும், நிறைய பணம் சம்பாதிச்சு குட்டியா ஒரு வீடு வாங்கணும் என்று மனதுக்குள் வேண்டியபடி கம்பெனி வாயிலில் நுழைந்தாள். சில்லென்ற ஏசி காற்று நரம்புகளை துளைத்து குளிரூட்ட வரவேற்பு மேசையில் இருந்த பெண்ணிடம் சென்று, என் பேரு மாறி, புதுசா வேலைக்கு சேர வந்திருக்கேன் என்று சொல்ல, ஓ நியூ ஜாயினியா, ஒன் செக் என்று அவள் தன் முன் இருந்த கணிப்பொறியை பார்த்து எதையோ தேடினாள். யா காட் இட் மிஸ், மாரியம்மா இசக்கியமுத்து ஃப்ரம் வள்ளியூர், திரேனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆபீசர். ஆமா மேடம், நான் தான் என்று மாறி தலையாட்டினாள். மேடம் இல்ல, என் பேரு மேரி ஆன், ஜஸ்ட் கால் மீ மேரி, ஓகே? நான் மாறி, நீங்க மேரி, பேர் மேட்சிங் சூப்பர்ல என்று சிரித்தாள் மாறி. அவளும் சிரித்தபடி, கொஞ்சம் இந்த கேமரா ஸ்கேனர் முன்னாடி வந்து நில்லுங்க, மாறி பயோமெட்ரிக் என்ட்ரி போடணும் என்று சொல்ல, அவளும் கேமரா முன் வந்து பல்லை காட்டியபடி அகலமாக புன்னகைத்தாள். இது போட்டோ கேமரா இல்ல, ஜஸ்ட் ரெட்டினல் ஸ்கேனர் தான், அதனால ஸ்மைலி பேஸ் எல்லாம் வேண்டாம். ஓ சாரி மேடம். இல்ல சாரி மேரி, தினமும் கம்பெனிக்கு வரும் போதும் போகும்போதும் இதுல ஸ்கேன் பண்ணி அட்டெண்டன்ஸ் லாக்இன் பண்ணணும். சரி, நீங்க இப்ப நேரா போய் HR டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க, அங்க உங்களுக்கு இண்டக்ஷன் கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி என்று புன்னகைத்தபடி அவள் HR அலுவலகத்துக்கு சென்றாள். HR அலுவலகத்தில் அவளைப் போலவே 7-8 பேர் கழுத்தில் IT கார்டுடன் அமர்ந்திருந்தனர். அவர்கள் பல கல்லூரிகளில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை மாறி உணர்ந்து கொண்டாள். அனைவரும் தங்களுக்குள் நுனிநாக்கு ஆங்கிலத்தில் பேசிக்கொள்ள மாரிக்கு அடி வயிற்றில் சற்று புளியை கரைத்தது. சில நொடிகளில் சிவப்பு நிற ஸ்லீவ்லெஸ் கிராப் டாப் அணிந்த பெண் ஒருத்தி வந்து அவர்கள் 8 பேரையும் ஒரு கான்பரன்ஸ் அறைக்கு அழைத்துச் சென்றாள். லாவண்டர் வாசம் ஆர்ப்பாட்டமின்றி வீசிய அந்த அறையில் அவர்கள் அனைவரும் உட்கார அவள் பேசத் தொடங்கினாள். குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு கோல்டன் ஹைக்ஸ். என் பேரு மாலதி, மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டேலண்ட். 5 வருஷமா இந்த கம்பெனியில் இருக்கேன். மாறி அவளது தலை முதல் கால் வரை அவளது ஆடை, அணிகலன் மற்றும் சிகை அலங்காரம் ஆகியவற்றை நோட்டமிட்டாள். மாலதியின் கைகளில் ஒரு மில்லிமீட்டர் கூட முடியில்லாமல் வெண்ணெய் போல வழவழவென்றிருந்தது. மார்பை மறைக்கும் ஷால் கூட போடாமல் அவள் அணிந்திருந்த எடுப்பான பேடட் பிரா அவளது ஸ்லீவ்லெஸ் டாப்பின் வழியாக அவளது அசையும் சொத்துக்களை அலாதியாக காட்டியது. மாலதி அவர்கள் 8 பேரிடமும் சில படிவங்களை நிரப்பச் சொல்லி பெற்றுக் கொண்டாள். பின் கோல்டன் ஹைக்ஸ் கம்பெனியின் வரலாறு, முக்கிய கொள்கைகள், சாதனைகள், எதிர்கால நோக்கங்கள், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி திட்டங்கள், லீவ் பாலிசி, டிராவல் பாலிசி, விசில் ப்ளோயர் பாலிசி, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பிரிவென்ஷன் பாலிசி, வெக்கேஷன் பாலிசி, ஹெல்த் பாலிசி ஆகியவற்றையும் அனைவருக்கும் விளக்கமாக கூறினாள். அவள் சொன்னதில் இருந்து ஒன்றை மட்டும் மாறி நன்கு உணர்ந்து கொண்டாள். நுனிநாக்கு ஆங்கிலம் பேசாமல் இந்த கம்பெனியில் பிழைப்பு நடத்துவது ரொம்ப கடினம். பின் அவர்கள் அனைவரின் முன்னரும் ஒரு A4 அளவிலான கோப்பு கொடுக்கப்பட்டது. மாறி அதை பிரித்து பார்க்க அதில் அவர்களுக்கான இண்டக்ஷன் புரோகிராம், அதாவது நுழைவு பயிற்சி நிரல் கொடுக்கப்பட்டது. உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க இண்டக்ஷன் புரோகிராம் கிட் இருக்கும். அதுல உங்க ஸ்பான்சர் பேரும் மேனேஜர் பேரும் இருக்கும். இந்த மீட்டிங் முடிஞ்சதும் அவங்கள மீட் பண்ணி அக்ளைமேட் பண்ணிக்கோங்க. நவ் யூ கேன் லீவ் என்று மாலதி சொல்ல அவர்கள் ஒவ்வொருவராக அங்கிருந்து கலைந்து செல்லத் தொடங்கினர். மாறி தனக்கு கொடுக்கப்பட்ட நிரலை பிரித்து பார்க்க ஸ்பான்சர் S மதன்குமார், மேனேஜர் D சீனிவாசன் என்று இருந்தது. அவர்களை சந்திப்பதற்காக மாறி எழுந்து செல்ல, மாரியம்மா, ஒன் செக் என்று அவளை மாலதி நிறுத்தினாள். சொல்லுங்க மேடம். கால் மீ மாலதி. நம்ம கம்பெனியில எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுறது தான் கல்ச்சர். என்னை விட வயசுல பெரியவங்க நீங்க, பதவியிலையும் கூட எப்படி நான் மரியாதை இல்லாம உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறது? மாலதி அதை கேட்டு தனது தெத்து பற்கள் தெரிய சிரித்தாள். மரியாதை மனசுல இருந்தா போதும், சேர்மனை தவிர மத்த எல்லாரையும் நம்ம கம்பெனியில பேர் சொல்லிதான் கூப்பிடுவோம். சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? மாறி, இன்னைக்கு இங்க வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாரும் IIM NID மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்தவங்க, உன்னை தவிர. மாறி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். ஏதோ ஒரு பயம் குரல் வளையை கவ்வி பிடித்ததைப் போல இருந்தது.
உன்னை பயமுறுத்துறதுக்காக இதை நான் சொல்லல. ரூரல் ரெக்ரூட்மெண்ட் புரோகிராம் மூலமாக நம்ம ஊரோட கிராமப்புற பகுதிகளில் படிச்ச ஒருத்தரை, அதுவும் உன்னை மாதிரி நிலைமையில இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம கம்பெனியில வேலைக்கு எடுத்தது இதுதான் முதல் தடவை. இந்த வாய்ப்பை நீ நல்ல விதமாக பயன்படுத்தணும். நான் சொல்றது புரியுதா? ஆமா, எல்லாரையும் விட நான் கடினமா உழைக்கணும். எக்ஸலண்ட், ஒர்க் ஹார்டர் அண்ட் மேக் எஸ் ப்ரவுட். கண்டிப்பா செய்வேன் மேடம் என்று மாறி நம்பிக்கையுடன் கூற மாலதி புன்னகைத்தாள். நீ போய் உன் ஸ்பான்சரை மீட் பண்ணு என்று அவள் சொல்ல மாறி தனது ஸ்பான்சரான மதன் குமாரை தேடிச் சென்றாள். கோல்டன் ஹைக்ஸ் நிறுவனம் இருந்த கட்டிடம் 8 மாடிகளை கொண்டது. அதன் 3ஆம் தளத்தில் மதன் குமார் இருப்பதாக தெரிந்து கொண்டு அங்கே சென்றாள் மாறி. வரிசையாக இருபுறமும் இருக்கைகள் இருக்க அனைவரும் கணிப்பொறியில் இருந்து கண்களை அகற்றாமல் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தனர். மதன்குமார் கிட்டத்தட்ட அந்த வரிசையின் நடுவே இருந்தான். மதன்குமார் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் ஸ்பெஷலிஸ்ட், 20களின் கடைசியில் வயது. ப்ளூ லைட் பில்டர் கொண்ட டைட்டன் மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தான். கழுத்தில் தங்க சிலுவை ஜொலி ஜொலித்தது. அவனது அருகே சென்றதும் டேவிட் ஆஃப் கூல் வாட்டரின் இதமான வாசனை சுவாச பாதை எங்கும் படர்ந்து பரவியது. கிளீன் ஷேவ் முகம், அதில் அடர்த்தி குறைவான மீசை, பார்க்க ஒரு சாயலில் சில்லுன்னு ஒரு காதல் சூர்யாவை போல இருந்தான். மார்னிங் ஷார், நான் மாறி என்று அவன் முன் சென்று நிற்க அவளை ஏற இறங்க பார்த்தான் மதன். மாநிறமேனி, புருவ மத்தியில் ஸ்டிக்கர் பொட்டுக்கு மேலே சின்னதாக விபூதி வைத்திருந்தாள். அச்சமும் அப்பாவித்தனமும் நிறைந்த அழகான முகம். பச்சை நிற காட்டன் சுடிதார் ஒன்றை இறுக்கமின்றி அணிந்திருந்தாள். அவளது வளைவு நெளிவுகள் தெரியாதவாறு துப்பட்டா அதை கச்சிதமாக மறைந்திருந்தது. எந்த மாதிரி? புதுசா ட்ரெயினியா ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் என்று தனது நுழைவு பயிற்சி நிரலை அவனிடம் கொடுக்க அதை வாங்கி படித்து, சரி உட்காரு என்று அவனது அருகில் இருந்த சுழல் நாற்காலியை அவள் முன் இழுத்து வைத்தான் மதன். பிரஷரா? மாறி ஆம் என்பது போல் தலையாட்டினாள். எந்த காலேஜ்? தாயுமானவர் காலேஜ், திருநெல்வேலி. மதன் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. ஆனால் வார்த்தைகளில் அதை வெளிக்காட்டவில்லை. MBA வா, MCOM என்று சொல்ல மாரியின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு நிமிஷம் சார், அர்ஜென்ட் கால் என்று மாரி செல்போனை எடுத்து அங்கிருந்து வெளியே வந்தாள். ஹலோ, எங்கடி இருக்க என்று மிரட்டும் தோணியில் வந்தது ஒரு ஆண் குரல். அவனது குரல். அது என் கிட்ட பொய் சொல்லிட்டு சென்னைக்கு போயிட்ட போல. நான் சென்னைக்கு வந்தது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? மாரியின் உடலெங்கும் வியர்த்து கொட்டியது. கைகள் நடுங்கின. அவளது 65 கிலோ எடையும் தலைக்கு ஏறி தலை சுற்றுவது போல் இருந்தது. நான் சொல்ல கேட்காம போய் வேலைக்கு சேர்ந்துட்டியோ? அது மாரியின் கண்களில் கண்ணீர் கசிந்து கன்னங்களை முத்தமிட்டது. அவ்வளவு திமிராடி உனக்கு? ஆக்கம் கெட்ட மொண்டச்சி. எனக்கு இங்க ஒரு கம்பெனியில நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம் கூட. அதெல்லாம் வேண்டாம், திரும்பி ஊருக்கு வாடி. இல்ல, என்னால வர முடியாது, எனக்கு இந்த வேலை பார்க்கணும். வேணாங்கேம்ல, சாயந்தரத்துக்குள்ள ஒழுங்கா ஊருக்கு திரும்பி வர். இல்ல, என்னால முடியாது. டேஷ் முண்ட, ஒழுங்கா ஊருக்கு வா. இல்ல, நடக்கதே வேற, சொல்லிட்டேன் என்று அவன் அழைப்பை துண்டித்தான். கண்களில் கண்ணீர் வழிந்தபடி மாறி நிமிர்ந்து பார்க்க கோல்டன் ஹைக்ஸ் என்ற பெயர் பதாகை பொன்னிறத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது. அந்த போன் காலுக்கு பிறகு மாரிக்கு அன்றைய தினமே இருள் சூழ்ந்து போனது. அலுவலகத்தில் யாரிடமும் பேசாமல் அமைதியாகவே இருந்தாள். மதிய உணவு கூட உண்ணவில்லை. அவளது சோகமான முகத்தை கண்ட மதனும் அவள் வீட்டுக்கு கிளம்பும் அவரை அவளுக்கு வேலை எதுவும் கொடுக்கவில்லை. மாலை 6 மணி ஆனதும் கம்பெனி பேருந்தில் ஏறி அரும்பாக்கத்தில் அவள் தங்கியிருந்த தனது ஒன்றுவிட்ட சித்தப்பா வீட்டுக்கு சென்றாள். கையில் செல்போனுடன் அவளது சித்தப்பா வாசலில் அவளுக்காக காத்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் சற்று பதட்டம் தென்பட்டது. வாம்மா மாறி, ஏன் லேட் ஆயிட்டு? சித்தப்பா ஒரு கையில்லாத பனியனும் கோடு போட்ட லுங்கியும் அணிந்திருந்தார். அவர் வரும் முன் அவர் அடித்த டோட்டல் சிகரெட்டின் நாட்டம் முன்னால் வந்தது. லேட் இல்ல, இதுதான் வழக்கமான நேரம் சித்தப்பா. சரிம்மா, சித்தி காப்பி போட்டு தருவா, குடிச்சிட்டு நீ கிளம்பு, நான் உன்னை பஸ் ஏத்தி விடுகிறேன். பஸ்ஸா? எதுக்கு? அது நீ இப்ப ஊருக்கு கிளம்பு மாறி என்று தலை குனிந்தபடி கூறினார். ஊருக்கா? ஏன் சித்தப்பா? முகத்தில் சோகம் வழிய வார்த்தை வராமல் தடுமாறினார் அவர். அவரது காரணம் மாரிக்கு புரிந்தது. மௌனத்தின், அவர் கால் பண்ணினாரா? ஆமா புள்ள, உனக்கும் கால் பண்ணினானா அவன்? மாறி ஆம் என்பது போல் தலையாட்டினான். அவனை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே, நீ இங்கன இருக்கத அவன் எப்படியோ மோப்பம் புடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணி கண்ணா பின்னான்னு திட்டுகான்.
கஞ்சா போதையில இருக்கான்னு நினைக்கேன். ஒரே கெட்ட வார்த்தை, கேட்க சகிக்கல். மன்னிச்சுக்கிடுங்க சித்தப்பா, எல்லாம் என்னால்தான். சே உன்னை சொல்லி தப்பில்ல புள்ள. நல்ல வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிற நல்ல எண்ணத்துல தானே நீ இங்கன வந்த. ஆனா எல்லாம் உன் தலையெழுத்து. அந்த கோம்பை என் கூட கிடந்து சீரழியணும்னு உன் தலையில எழுதியிருக்கு. நீ என்ன செய்வ? கடைசியா அவர் என்னதான் சொல்லுதாரு? நாளைக்கு காலையில நீ வீட்டுல இருக்கணுமாம். இல்ல அவன் இங்க என் வீட்டுக்கு வந்துருவானாம். ஐயோ, எனக்கும் அதை கேட்டு பக்குன்னு இருக்கு. நானே வாடகை வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுட்டு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்கேன். அவன் இங்கன வந்தா இருக்க கொஞ்ச நஞ்ச மானமும் பறி போயிரும். என் உடமஸ்தகாரன் வேற சரியான கோட்டி. வீட்டை காலி பண்ண சொன்னா என் 2 பொட்ட பிள்ளைகளோட நான் நடுத்தெருவுல தான் நிக்கணும். சித்தப்பாவை பார்க்க பாவமாக இருந்தது. ஆனால் அவனை நினைக்க பயமாக இருந்தது. மாரியின் கண்கள் கலங்கின. தொடையில் இருந்த காயங்களின் வலி நெஞ்சம் வரை பரவியது. என்னை மன்னிச்சிரு மாரி, எனக்கு வேற வழி தெரியல. மன்னிப்பு எல்லாம் எதுக்கு சித்தப்பா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கிளம்பிருக்கேன். கவலை தோய்ந்த புன்னகையுடன் மாரி உள்ளே சென்று தனது துணிகள் இருந்த பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். சித்தி கொடுத்த காஃபியையும் குடிக்கவில்லை. துணைக்கு வந்த சித்தப்பாவையும் உடன் வர இசைக்கவில்லை. கண்ணீரே துணையாக ஷேர் ஆட்டோவில் ஏறி கிளாம்பாக்கம் அரசு விரைவு பேருந்து நிலையத்தை அடைந்தாள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கூட்டம் அதிகம் இல்லாமல் அமைதியாக இருந்தது. திருநெல்வேலிக்கு செல்லும் பேருந்து நிற்கும் நிறுத்தத்தில் சென்று ஒரு சிமெண்ட் இருக்கையில் அமர்ந்தாள் மாரி. திருநெல்வேலி பேருந்து எதுவும் அங்கு நிற்பதாக தெரியவில்லை. டாஸ்மாக் மருந்து அருந்திய குடிமகன் ஒருவன் தனது லுங்கி அவிழ்ந்து போனது கூட தெரியாமல் தரையில் உருண்டு பிறண்டு கொண்டிருந்தார். வயசான ஆண் ஒருத்தர் விடாமல் பிச்சை கேட்டு அல்லல் செய்து கொண்டிருந்தார். மூலையில் 10 வயது சிறுவன் ஒருவன் கீழே கிடந்த துண்டு சிகரெட்டை எடுத்து மீண்டும் பற்ற வைத்து புகைவிட்டுக் கொண்டிருந்தான். நேரம் செல்ல செல்ல பேருந்துகள் வருவதும் போவதும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. யார் யாரோ எங்கேயோ வந்தும் போயும் வரவும் போகவும் கொண்டிருந்தனர். அனைவருக்கும் ஒரு இடம் இருந்தது. ஆனால் மாரி மட்டும் எங்கு போவதென்று தெரியாமல் தவித்தாள். தன் தலையெழுத்தை நினைத்து அழுவதா இல்லை சிரிப்பதா என்று கூட தெரியவில்லை. வாழ்வதென்று எந்த ஒரு பிடிகையும் இல்லை. இப்படி ஒரு ஈன வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக ஏதாவது ஒரு பேருந்தின் முன் சென்று விழுந்து செத்து விடலாம் என்று தோன்றியது. வேண்டாம், ஒரே அடியா செத்தா பரவாயில்ல, கை கால் அடிபட்டு ஊனமா உயிர் பழைச்சுக்கிட்டா இன்னும் கொடுமை. அப்போ ஏதாவது பெரிய கட்டிடத்து மாடியில இருந்து குதிச்சுடட்டா? ஐயோ, நினைக்கவே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு உனக்கு மன தைரியம் இல்ல. தூக்கு கயிறு, மூச்சு திணறி கழுத்து வலிக்குமே. கரண்ட் ஷாக், ஐயோ வேணாம்பா. விஷம், கேரக்ட், இதுதான் சரியான வழி. வீட்டில் பயன்படுத்தும் திரவ கொசு விரட்டியை குடித்து ஒரு இளம்பெண் தற்கொலை செய்ததாக சமீபத்தில் செய்தித்தாளில் படித்தது அவளது நினைவுக்கு வந்தது. சற்றும் சிந்திக்காமல் எழுந்து பேருந்து நிலையத்தில் அருகே இருந்த பலசரக்கு அங்காடிக்கு சென்றாள். அண்ணே, ஆல் அவுட் கொசு விரட்டி லிக்விட் கொடுங்க என்று செல்போனில் பாலிமர் நியூஸ் பார்த்து கேட்டாள். கொண்டிருந்த கடைக்காரரிடம் எத்தனை வேணும்? அவள் சில நொடிகள் சிந்தித்து 5 இல்ல 6 கொடுங்க என்றாள். 300 ரூபா. அவள் தனது மணி பர்ஸை திறந்து பார்க்க அதில் சரியாக 300 ரூபாய் மட்டுமே எஞ்சியிருந்தது. அதை கொடுத்து 6 பாட்டில்களையும் வாங்கி மீண்டும் தான் அமர்ந்திருந்த இடத்துக்கே வந்து அமர்ந்தாள். தன் கடந்த கால வாழ்வின் சோகங்களை நினைக்க மாரிக்கு கண்ணீர் தாரை தாரையாய் வழிந்தது. தனது அம்மாவை இறுக அணைத்து கதறி அழ வேண்டும் என தோன்றியது. அம்மா இருக்கும்போது அவள் அருமை தெரியவில்லை. அருமை தெரிந்த போது அவள் அருகில் இல்லை. அவளைப் போல் அன்பு தரவும் யாரும் இல்லை. கொசு விரட்டி திரவ பாட்டிலை திறந்து முகர்ந்து பார்த்தாள். குமட்டிக் கொண்டு வந்தது. இருப்பினும் குடித்து விடலாம் என்று உறுதியாக இருந்தாள். அப்போது அருகில் இருந்த டீக்கடை ஒளிபெருக்கியில் இருந்து வந்தது ஒரு பாடல். ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது, மறுநாளும் வந்துவிட்டால் துன்பம் தேயும் தொடராது. எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இங்கு பூ பூக்கும் என்ற யுவனின் பாடல் வரிகள் காதில் விழ அவளையும் அறியாமல் மாரியின் மனம் துளிர்த்தது. கைகளில் இருந்த பாட்டில் கீழே விழுந்து சிதறியது. நாம் மனம் உடைந்து போய் எழுந்து கொள்ள முடியாமல் இருக்கும் கணங்களில் நம் மனதில் நம்பிக்கை ஒளியை துளிர்விக்கக்கூடிய சக்தி இசைக்கு உண்டு. இசையால் மலையை கூட கரைக்க முடியும் என்றால் மனதை கரைக்க முடியாதா? அந்த பாடல் முடியும் வரை நகராமல் அங்கேயே இருந்தாள். ரணம் கொண்ட மனதை யாரோ மயிலிறகால் வருடியதைப் போல இருந்தது. கான்கிரீட் தரையின் மீது முளைத்த அரும்பை போல தளர்ந்து போன அவள் மனதில் ஒரு சிறு நம்பிக்கை பிறந்தது. தற்கொலை என்ற கோழைத்தனத்தை கைவிடுவது என்ற முடிவு எடுத்தாள்.
மீதமிருந்த 5 கொசு விரட்டி பாட்டில்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த பலசரக்கு அங்காடி கடைக்கு சென்றாள். அண்ணே, தப்பா நினைக்காதீங்க, கொசு மருந்து வேண்டாம், இத வச்சுக்கிட்டு பாக்கி துட்டை திருப்பி கொடுக்க முடியுமா என்று மாரி கடைக்காரரிடம் கெஞ்சும் குரலில் கேட்க, அவர் அவளை ஏற இறங்க பார்த்துவிட்டு 6 கொடுத்தேன், உன்ட்ட 5 தான் இருக்கு என்று கேட்டார். அது 1 கீழே விழுந்துட்டு, ஓ, பேச்சு திருநெல்வேலி மாறி இருக்கு. எந்த ஊரு? வள்ளியூர். அப்படியா, நான் ராதாபுரம்லா என்று சிரித்தார். நம்ம ஊராட்களை கண்டாலே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு புள்ள. சென்னையில என்ன படிக்க வந்தியோ? இல்ல, ஒரு கம்பெனியில வேலை பார்க்கேன். எந்த கம்பெனி? கோல்டன் ஹைக்ஸ். LIC பக்கத்துல இருக்கே, தங்க கலர் கட்டிடம், அந்த கம்பெனியா? ஆமா, நல்ல பெரிய கம்பெனியில அது. ரொம்ப நல்லது மக்கா என்று மாறி கொடுத்த அந்த 5 பாட்டிகளையும் வாங்கி 250 ரூபாயை திரும்ப கொடுத்தார். என் மவன் ஒருத்தன் இருக்கான், கடனை உடனே வாங்கி M.Com படிக்க வச்சேன். அவனும் சுமாரா படிச்சான், ஆனா வேலை தான் கிடைக்க மாட்டேங்குது. டிகிரி வாங்கி 3 வருஷம் ஆச்சு. உன்ன மாதிரி எல்லாருக்கும் நல்ல வேலை அமையாது அம்மாடி. மாரியின் மனதில் பலவிதமான எண்ணங்கள் வந்து ஓடின. ஒருவேளை சுழலும் வெள்ளம் போன்ற தன் வாழ்வில் கிடைத்த பிடிகயிறு இந்த வேலைதானா? சரி மக்கா, ஊருக்கா போறேன். போலாம்னு இருந்தேன், இப்போ மனசு மாறிடுச்சு, திரும்ப கம்பெனிக்கு போலாம்னு இருக்கேன். சரி தங்கமா போ, உன் கம்பெனியிலேயே ஏதாச்சும் நல்ல வேலை இருந்தா என் பையனுக்கு உதவி பண்ணு என்று அவன் தனது செல்போன் எண்ணை பகிர பையை எடுத்துக்கொண்டு மாறி தனது வெளியே கிளம்பினாள். சென்னையிலேயே இருந்துவிடு என்று அவள் மனம் உறுதியாக சொல்ல, எங்கே தங்குவது என்ற கேள்விதான் அவள் மனதில் அடுத்ததாக உதித்தது. சித்தப்பாவை தவிர சென்னையில் அவளுக்கு வேறு யாரையும் தெரியாது. தனது செல்போனை எடுத்து அதில் பேஸ்புக்கை திறந்து தன்னுடன் பள்ளியில் கல்லூரியில் படித்த தனது தோழிகள் யாராவது சென்னையில் இருக்கிறார்களா என்று தேடினாள். அவளுடன் படித்த முக்கால்வாசி பெண்கள் கையில் குழந்தையுடன் அருகில் புருஷனுடன் செல்பி எடுத்து பேஸ்புக்கில் போட்டிருந்தனர். யாரும் வெளியூருக்கு வந்து வேலை செய்வதாக தெரியவில்லை. இருப்பினும் விடாமல் தனது கான்டாக்ட் லிஸ்டில் இருந்த ஒவ்வொரு ப்ரோபைலாக தேடி யாராவது சென்னையில் இருக்கிறார்களா என்று பார்த்தாள். சுந்தரி தன்னுடன் B.Com படித்தவள், ஊர் பாளையங்கோட்டை, சென்னையில் வேலை செய்வதாக போட்டிருந்தாள். VR மால் வாசலில் நாக்கை வெளியே நீட்டி அவள் எடுத்த செல்பி அதை மேலும் உறுதி செய்தது. மெசஞ்சரில் மாறி அவளது அலைபேசி எண்ணை கேட்க அரை மணி நேரம் கழித்து பதில் வந்தது. உடனே அவளுக்கு அழைப்பு விடுத்தாள். ஹலோ சுந்தரி, நான் மாறி பேசுறேன். மாறி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க அவளது அருகில் தள்ளாடி வந்து படுத்தான் அவன். அவன் குடித்த மாம்பட்டையின் நாற்றம் மாரியின் தூக்கத்தை கலைத்தது. அவன் அருகில் வந்ததும் அவளது உடல் தன்னிச்சையாக கூனி குறுகியது. மெதுவாக அவனது கைவிரல்கள் மாரியின் சுடிதாரை விலக்கி அவளது தொடைப்பகுதியில் வருடி கொடுத்தன. அவளது கழுத்தின் கீழே அவனது நரை தாடி குத்தத் தொடங்கியது. வேண்டாம்ங்க, மாரி சினுங்க. அவன் காமத்தின் அழகியல் அறியாமல் அவளிடம் அத்துமீறத் தொடங்கினான். நகங்களால் அவளது மார்பில் கீறினான். வெறிநாய் கடிப்பதைப் போல அவளது கன்னங்களை பற்களால் கவ்வினான். மாரி வலிதாங்காமல், வலிக்குது, விட்டுருங்க என்று அலறினாள். ஆனால் அவன் அதை அலட்சியம் செய்து அவளது ஆடைகளை அப்புறப்படுத்தி அவளது அங்கங்களை வன்முறையால் ஆக்கிரமிக்க ஆற்றாமையும் அருவருப்பும் மட்டுமே அவளிடம் எஞ்சியது. எந்திரிடி, திரும்பி படு. வேணாம், விட்டுருங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. உனக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு பிடிக்கும். வேண்டாமே ப்ளீஸ். ஷீ, வாய மூட, புருஷனை சந்தோஷப்படுத்த தெரியாத நீ எல்லாம் ஒரு பொம்பளையா என்று அவன் வலுக்கட்டாயமாக அவளை திருப்பினான். ஏன் இப்படி என்ன சித்திரவதை செய்றீங்க? மூஞ்சிய பார்த்தாதான் மூடு வரல, அதான் முதுக பார்த்தாலாவது வருதான்னு பாக்குறேன் என்று அவன் இயற்கைக்கு மாறாக அவளிடம் உறவு கொள்ள முயல். வேண்டாம், ஐயோ அம்மா என்று கதறினாள் மாறி. கத்து, இன்னும் நல்லா கத்து, உன் கதறலை கேட்கும் போது சுகமா இருக்கு. வேண்டாங்க, ரொம்ப வலிக்குது அம்மா. சத்தமா கத்துடி, வேசி முண்ட. அம்மா. மாறி தூக்கத்தில் இருந்து அலறியபடி விழித்துக் கொள்ள எதிரே படுத்திருந்த அவளது கல்லூரி தோழி சுந்தரி அவள் கத்தியதில் எழுந்து கொண்டாள். என்னாச்சு மாறி, ஏதாச்சும் கெட்ட கனாவா? மாறி ஆம் என்பது போல் தலையாட்டினாள். தலை முதல் கால் வரை அவளது உடலின் ஒவ்வொரு செல்லும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தன. சுந்தரி தண்ணீர் குப்பியை எடுத்துக் கொடுக்க 1/2 லிட்டர் தண்ணீரை ஒரே மூச்சில் குடித்தாள். அப்படி என்ன கனவு? பேயை பார்த்த மாதிரி அலறும். அது தொடையில் அவன் கொடுத்த காயங்கள் இன்னமும் ஆறாமல் வலித்தன. சரி, ஒண்ணுமில்ல, மூச்சு நல்லா இழுத்து விடு, புது இடம்ல, அதான் இப்படி ஆயிருக்கும், போய் விபூதி பூசி படுத்து தூங்கு என்று சுந்தரி.
அவளை ஆசுவாசப்படுத்திவிட்டு மீண்டும் சென்று படுத்தாள். தூங்கினால் மீண்டும் அவன் கனவில் வருவான் என்று தோன்றியதால் மாரிக்கு அதற்கு மேல் தூக்கம் வரவில்லை. படுக்கை அறையில் இருந்து வெளியே வந்து வரவேற்பறையில் இருந்த சோபாவில் அமர்ந்தாள். சுந்தரியை நினைத்து மனம் சற்று ஆறுதல் அடைந்தது. திக்கற்றார்க்கு தெய்வமே துணை என்பார்கள். ஆனால் திக்காற்றார்க்கு தோழமையே துணை என்பது மிக பொருத்தமாக இருக்கும். சென்னையில் தனக்கு யாரும் இல்லை என்று வருந்திய நேரத்தில் சுந்தரி தனக்கு தங்க இடம் தந்து உதவியதை எண்ணி அவளது மனதுக்கு சற்று நிம்மதி கிடைத்தது. சார்ஜ் தீர்ந்து விட்டது என்று மாரியின் செல்போன் அழுகுரலிட தனது செல்போன் சார்ஜர் எங்கே என தேடினாள். சார்ஜரை சித்தப்பா வீட்டிலேயே மறந்துவிட்டு வந்தது நினைவுக்கு வர சுந்தரியின் செல்போன் சார்ஜர் எங்கே என அறை முழுதும் தேடினாள். எங்கும் தென்படவில்லை. கடைசியாக மேசை டயராயரை திறந்து சார்ஜரை தேட அதில் இருந்த பொருளை கண்டு அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அது ஒரு பிரெக்னன்சி ஸ்டிக், அதுவும் 2 கோடுகளுடன். மறுநாள் காலை 10 மணி. கோல்டன் ஹைக்ஸ் கான்ஃபரன்ஸ் ரூம். ஹாய், மை நேம் இஸ் ஊர்மிளா பிரமாலப்புழா என்று அந்த டெனிம் சட்டை அணிந்த இளம்பெண் மாரியிடம் கை கொடுக்க, என் பேரு மாரி என்றாள். மாரியும் கை குலுக்கினாள். புதிதாக கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த அனைவரையும் காலை மேனேஜிங் டைரக்டர் சந்திக்கப் போவதாக அவர்களுக்கு நிரல் வழங்கப்பட்டிருந்தது. யாரு உங்க ஸ்பான்சர்? ஊர்மிளாவின் தமிழில் மலையாள மனம் கமழ்ந்தது. அவளது உடலில் கார்ல்டன் லண்டன் பெர்ஃப்யூம் இன்னும் வெண்ணிலா மனம் கமழ்ந்தது. மதன் சார். ஓ, அவர் வல்லிய ஹேண்ட்ஸம் அல்லே, நீ வளர லக்கியானு என்று ஊர்மிளா குறும்பு நகை புரிய, உங்க ஸ்பான்சர் யாரு என கேட்டாள் மாரி. சங்கரன் நாயர், அதோ அந்த கஷண்டி, சரியான ஆங்கிரி பர்ட், சீரியே வராது என்று அறைக்கு வெளியே தூரத்தில் இருந்த ஒரு வழுக்கை தலையணை காட்டினாள். நீங்க எந்த காலேஜில் படிச்ச? அது எங்க ஊர்ல M.com, OM.com கொல்லாம். அப்போது அவர்களுக்கு நடுவே புகுந்து வந்தாள் மற்றொரு ஃப்ரெஷர் மெலிசா. ஹாய் கேரல்ஸ், ஐம் மெலிசா. ஹாய் மெலிசா, கியூட் ட்ரெஸ் என்று ஊர்மிளா கூற, தேங்க்ஸ், மிந்த்ரால வாங்கினேன் என்று மெலிசா புன்னகைத்தாள். மெலிசாவின் ஸ்டெப் கட் செய்யப்பட்ட பட்டு போன்ற கூந்தல் மாரிக்கு பிடித்திருந்தது. நீங்க சென்னையா? இல்ல, பெங்களூர். அந்த பெண்களின் நயப்பான ஆடை அலங்காரங்கள் மற்றும் நுனிநாக்கு ஆங்கில பேச்சு இவற்றை கண்டு மாரிக்கு சற்று தாழ்வுணர்வு ஏற்பட்டது. அப்போது அந்த அறைக்குள் மேனேஜிங் டைரக்டர் சித்திரகுப்தன் வர அனைவரும் அமைதியாக அவரவர் இருக்கைக்கு திரும்பினர். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேரு சித்திரகுப்தன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் திஸ் டிவிஷன். ஐ வெல்கம் யூ ஆல் டு அவர் ஆர்கனைசேஷன். அனைவரும் தங்கள் நன்றியை அவருக்கு தெரிவித்தனர். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கம்பெனியில வேலைக்கு வர முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதுல பெஸ்டான உங்க 8 பேரை மட்டும் நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு காரணம் நீங்க வாங்கின மார்க்ஸ், பண்ணுன ப்ராஜெக்ட்ஸ் காரணம் இல்லை, மட்டும் சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ் மூலமா உங்க ஒவ்வொருத்தரோட குணநலன்களை ஆராய்ச்சி செஞ்சுதான் இந்த வேலையை உங்களுக்கு கொடுத்திருக்கோம். கோல்டன் ஹைக்ஸ்ல வேலை செய்யணும்னா உங்ககிட்ட ஒரு குணம் கட்டாயம் இருந்தே ஆகணும் என்று அவர் சொல்ல மற்றவர்கள் அவர் சொல்வதையே கவனித்தனர். உற்று நம்ம இலக்கை அடைய வரைக்கும் விடாமல் முயற்சி செய்கிற அந்த போர்க்குணம்தான் அது. தி ஆப்சல்யூட் வில் டு அச்சீவ் யுவர் கோல். இந்த குணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நம்ம கம்பெனியில நிச்சயமா இடம் இருக்கும். அடுத்த 1 வருஷம் உங்களுக்கு ப்ரோபேஷன் பீரியட். இதில் பரிசோதிக்கப்படும். உங்க திறமைகள் வளர்ச்சி கவனிக்கப்படும். உங்களால கம்பெனிக்கு ஏற்பட போற லாப நஷ்டங்கள் கணக்கிடப்படும். இன்னைக்கு இங்க 8 பேர் இருக்கீங்க. ஆனா அடுத்த 1 வருஷம் முடியும் போது உங்கள 4 பேருக்கு மட்டும்தான் இங்க சீட் இருக்கும். த ஃபேண்டாஸ்டிக் 4. அந்த 4 பேர் யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது சத்தியமா நான் இல்ல, நீங்க மட்டும்தான். சோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் பி தி பெஸ்ட் என்று தன் உரையை முடித்த மறுநொடியே அவர் அந்த அறையில் இருந்து வெளியேறினார். அதை கேட்டு அவர்கள் அனைவருக்கும் சற்று அதிர்ச்சியாக இருந்தது. அதுவும் மாரிக்கு ஒரு பேரடியாகவே இருந்தது. ஒரு நல்ல வேலை கிடைத்து விட்டது என்று நிம்மதி அடைவதற்குள் அது நிரந்தரம் அல்ல என்ற செய்தி அவளை உறுத்தியது. வாட் த ஹெல் வி ஜஸ்ட் ஹியர் என்று மெலிசாவும் வெளிப்படுத்தினாள் தன் அதிர்ச்சியை. இதுல ஷாக்காக ஒண்ணுமில்ல, இதுதான் கோல்டன் ஹைக்ஸ் கம்பெனியோட ரெக்ரூட்மெண்ட் மாடல். எல்லா வருஷமும் ப்ரொபேஷன்ல எடுக்கிறவங்கள பாதி பேர் மட்டும்தான் பெர்மனன்ட் ஆவாங்க என்றான் மெலிசாவின் அருகில் இருந்த அமன். அவனும் அவர்களைப் போலவே ஒரு பிரஷர். நிஜமாவா என்று மாறி கேட்க, நிஜமாதான். இன்னும் சொல்ல போனா கார்பரேட் கம்பெனியில பெர்மனன்ட் வேலைங்கிறதே ஒரு மித்தான். டிஷ்யூ பேப்பர் மாதிரி தான் நம்ம எல்லாருமே. உபயோகம் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, உபயோகம் இல்லைன்னா குப்பையாட்டும் தூக்கி வீசிடுவாங்க என்றான் அவன். அதை கேட்டு ஊர்மிளா மட்டும் சற்றும் கலங்கவில்லை. மீட்டிங் முடிந்ததால் அனைவரும் கலைந்து தத்தம் இருக்கைக்கு சென்றனர்.
மாரி மட்டும் காபி மெஷின் இருக்கும் இடத்துக்கு சென்று மதனுக்கு பிடித்த பிளாக் காஃபி ஒன்றை ஒரு குவளையில் நிரப்பி அவனுக்கு கொண்டு வந்தாள். தேங்க்ஸ் என்று மதனும் அதை ஆர்வமுடன் வாங்கி பருகினான். எங்க ஊர்ல இத வர காப்பின்னு சொல்லுவாங்க, சீக்கு வந்தவங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்க இத தினமும் எப்படி குடிக்கீங்க என்று மாரி சிரித்தபடி கேட்க, ஒரு கப் ஃபில்டர் காஃபி 150 கலோரி, ஆனா ஒரு கப் பிளாக் காஃபி 30 கலோரி தான் என்றான் மதன். அவன் மிகவும் ஹெல்த் கான்சியஸ். கலோரி அளவு பார்க்காமல் எதையுமே சாப்பிட மாட்டான். மீட்டிங்ல எம்டி என்ன சொன்னாரு? 1 வருஷம் முடியும் போது பாதி பேருக்கு தான் வேலை இருக்கும்னு சொன்னாரு. கேட்டதிலிருந்து மனசு தாங்கல். இது எல்லாருக்கும் சொல்றதுதான், இது ஒன்னும் புதுசு இல்ல. அப்ப அது உண்மை இல்லையா? 200% உண்மைதான். அடக்கடவுளே என்று மாரி தலையில் கை வைக்க மாரிக்கு ஒரு செல்போன் அழைப்பு வந்தது. அழைத்தது அவளது சித்தப்பா. சொல்லுங்க சித்தப்பா. மாரி, எங்க புள்ள இருக்க? அவரது குரல் மிகவும் பதட்டமாக இருந்தது. ஆபீஸ்ல. நான் சொன்னபடி ஊருக்கு போகலையா? இல்ல, எனக்கு என் வேலை முக்கியம் சித்தப்பா. ஐயோ, எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஏமானி எப்படி பண்ணுக? ஏன் சித்தப்பா? அவன் சென்னைக்கு வந்துட்டான். இங்க என் வீட்டு முன்னதான் நிக்கான். மாரிக்கு தூக்கி வாரி போட்டது. அழைப்பை துண்டித்து விட்டு போனை உடனே சுவிட்ச் ஆஃப் செய்தாள். சொந்த ஊர் என்னம்மா என்று சீனிவாசன் கேட்க, வள்ளியூர் என்று மெல்லிய குரலில் கூறினாள் மாரி. சீனிவாசன் அவளது சீனியர் மேனேஜர் மற்றும் HOD. வயது 50க்கு அருகில் இருக்கும். சொட்டை தலை, எஞ்சியிருந்த ஓரிரு முடிகளில் டை அடித்திருந்தார். கருப்பு நிற பிளேசரை தாண்டியும் தொப்பை நன்றாக தெரிந்தது. அவருக்கு 2 மனைவிகள் என்று கேஃபடேரியாவில் சாப்பிடும்போது யாரோ புரணி கூற கேட்டிருக்கிறாள். அன்று காலை மதனுடன் மாரியையும் தன் அறைக்கு அழைத்து உரையாடி கொண்டிருந்தார். ஓ, வள்ளியூரா? நான் 2-3 தடவை வந்திருக்கேன். என் குலசாமி அங்க வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் இருக்குல்ல, அங்கதான் இருக்கு. உங்க குலசாமி யாரு? அது களக்காடு பக்கத்துல கம்மட்டி அம்மன். அதை கேட்டதும் அவரது முகத்தில் ஒரு மாறுதல் தெரிந்தது. ஓகே, M.Com படிச்சுன்னு ப்ரொபைல்ல பார்த்தேன். இன்வெஸ்ட்மெண்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு சார். எங்க ஊர்ல சரவணன் கார்மெண்ட்ஸ்ன்னு ஒரு சின்ன கம்பெனி இருக்கு. அங்க பார்ட் டைமா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணிருக்கேன். எந்தெந்த போர்ட்போலியோ? பெரும்பாலும் ஸ்டாக்ஸ் தான் சார். ஆனா பாண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ல கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார். டோன்ட் கால் மீ சார், ஜஸ்ட் கால் மீ சீனி. வயசு அதிகமானவங்களை அப்படி பேர் சொல்லி கூப்பிட இயற்கையா வரல. அப்ப என்ன வயசானவன்னு சொல்றியா? ஐயோ, அப்படி இல்ல சார். ஒரு மரியாதை மனசுலையும் வேலையிலையும் இருந்தா போதும். மாரி, நம்ம கம்பெனில என்னென்ன பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், முக்கியமா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், கிரிப்டோ கரன்சி, கிராஸ் ப்ராடக்ட் சேல்ஸ். இது மட்டும் இல்லாம IPO கூட நமக்கு முக்கியமான இன்கம் ஸ்ட்ரீம். நைஸ். உனக்கு கிரிப்டோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இருக்கு. சரவணன் சார் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப ஆர்வமா இருந்தார். கிட்டத்தட்ட 4-5 லட்சம் கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. எல்லாமே CPTC தான். அவர் சில நொடிகள் எதையோ சிந்தித்தார். மதன், இன்னைக்கு நைட்டு கிளையண்ட் மீட் இருக்குல்ல என்று சீனிவாசன் கேட்க, ஆமா சீனி, பெதர்ஸ்ல. ஓகே, அதுக்கு மாரியையும் வராங்களா? ஃப்ரெஷர்ஸ் அதுல வழக்கமா கலந்துக்கிறது இல்லையே சீனி. இல்லையே, CPSல இருக்கிற ஃப்ரெஷரை எல்லாம் கிளையண்ட் மீட்டுக்கு கூட்டிட்டு போறதா அருணகிரி சொன்னாரு. செக் பண்ணி சொல்றேன். இன்னைக்கு மீட்டிங்க்கு ஃபுல்லா ரெட்டி கெஸ்டா வராரு. அவரு கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ண ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஐ வில் ஹேண்டில் ஹிம். அதுக்கு மாறி எதுக்கு? கூட்டிட்டு வாங்க மதன். அவங்களுக்கு நெட்வொர்க் பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். மதன் சரி என்பதைப் போல தலையாட்டி விட்டு மாரியுடன் அங்கிருந்து வெளியே வந்தான். இன்னைக்கு ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதும் பெதர்ஸ் போகணும். வீட்டுக்கு போயிட்டு வேற நல்ல ட்ரெஸ் மாத்திட்டு வா மாரி என்று மதன் சொல்ல, நல்ல ட்ரெஸ்னா இது நல்ல ட்ரெஸ் இல்லையா என்று சற்று ஏமாற்றத்துடன் கேட்டாள் மாரி. நாம ஒன்னும் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்க போகல, கிரிப்டோ மார்க்கெட் பத்தி பேச போறோம். ட்ரெஸ் சம்திங் ஃபார்மல் அண்ட் சென்சிபிள் என்று முகத்தை திருப்பியபடி கூறினான் மதன். லூசு புள்ள, சிவப்பு கலர் ட்ரெஸ் எடுக்கிற, அதுவும் இரத்த சிவப்பு. நீ இருக்கிற கலருக்கு சிவப்பு செட் ஆகுமா என்று சுந்தரி கேட்க, ஏன் எனக்கு என்னடி, நல்ல கலரா தானே இருக்கேன் என்றாள் மாரி. மாரிக்கு ஃபார்மல் உடை வாங்குவதற்காக அவர்கள் இருவரும் ஷாப்பர்ஸ் ஸ்டாப் கடைக்கு வந்திருந்தனர். ஆமா, ஹான்சிகா கலர்ல இருக்க பாரு, வேற நல்ல கலரா எடு. இந்த கருப்பு கலர் பாரு, கருப்பு உனக்கு எடுப்பா இருக்கும். ஐயோ, முதல் தடவை ஒரு மீட்டிங்குக்கு போறேன், நல்ல காரியத்துக்கு போகும்போது கருப்பு வேண்டாம்.
ஐயே, எந்த காலத்துலடி இருக்க? இதோ இத பாரு, இதை போடுவியா என்று ஒரு கருநீல நிற ஃப்ரண்ட் பட்டன் வெஸ்டை சுந்தரி காட்ட, கை எங்கட்டி காணோம் என்று மாறி அதை வாங்க மறுத்தாள். கைதான் உன் கிட்ட 2 இருக்குல்ல, அப்புறம் சட்டையில கை எதுக்கு? அதுக்குன்னு கூச்சமா இருக்குடி. ஏ மரமண்டை, இது வள்ளியூர் இல்ல, சென்னை, சிங்கார சென்னை. இங்க வந்தா கழுத கூட மாடர்னா மாறிடும். நீ மாறக்கூடாதா? எனக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? நான் இப்படி போட்டதே இல்லையே. ட்ரை பண்ணுனா தானே தெரியும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. மாடர்ன் ட்ரெஸ் போட இப்போதான் உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை யூஸ் பண்ணி லைஃபை என்ஜாய் பண்ண பழகு. மாறி சற்று தயக்கத்துடன் அந்த கருநீல நிற வெஸ்டையும் ஒரு சாம்பல் நிற பேண்டையும் எடுத்துக்கொண்டு உடைமாற்று அறைக்கு சென்று அதை அணிந்து வந்தாள். வாவ், ரொம்ப நல்லா இருக்கு மாறி என்று சுந்தரி சொல்ல, நிஜமாவா என்று மாறி உடையை மீண்டும் சரி பார்த்தாள். கைகள் இல்லாத சட்டையை அணிவது அவளுக்கு மிகவும் கூச்சம் தருவதாக இருந்தது. ஆமா, ஆனா முடிதான் இந்த கெட்டப்புக்கு செட் ஆகல. வேணும்னா ஹேர் கட் பண்ணிக்கிறியா? வேண்டவே வேண்டாம். என்கிட்ட உருப்படியா இருக்கிறதே அது ஒண்ணுதான். செம்பருத்தி பூவும் கருவேப்பிலை எண்ணெயும் போட்டு ஆசையா வளர்த்த முடி. அப்புறம் உன் இஷ்டம். வா, பில் பே பண்ணிட்டு கிளம்புவோம் என்று சுந்தரி சொல்ல, மாறி அந்த ஆடைகளின் விலையை பார்த்தாள். 2ம் சேர்த்து 3000 என்று இருந்தது. ஏ சுந்தரி, என்னடி இது 3000 போட்டிருக்கு? ஆமா, இது பிராண்டட் ஷாப்ல. அதான். வேண்டாம், என்கிட்ட இவ்வளோ காசு இல்ல. சம்பளம் வரட்டும், அப்புறம் பாப்போம். பரவாயில்ல, வாங்கிக்கோ, நான் காசு தரேன். சம்பளம் வந்ததும் திருப்பி கொடு. வேண்டாம், எனக்கு மனசு வரல். மாறி சொல்ல, முதல் முறை ஒரு பெரிய மீட்டிங்க்கு போக போற, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனாதான கெத்தா இருக்கும் என்று சுந்தரி அவளை சம்மதம் செய்ய வைத்தாள். சுந்தரி தனது கடன் அட்டையை தேய்த்து பற்றுச்சீட்டு வாங்கிக் கொள்ள மாறி அவளிடம், சுந்தரி, கேட்க மறந்துட்டேன், நீ எந்த கம்பெனியில வேலை பார்க்கற என கேட்டாள். அது ஒரு கார் ஷோரூம் சேல்ஸ்ல இருக்கேன். என்ன கார்? ஹோண்டா கார். எங்க இருக்கு அந்த ஷோரூம்? அண்ணா நகர்ல இருக்கு. சம்பளம் எவ்வளவு இருக்கும்? 15,000. என்ன கேள்வி ஆடுகிட்டே இருக்க? போதும், பசிக்குது, வா, ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புவோம். 8 மணிக்கு நீ ஃபெதர்ஸ்ல இருக்கணும்ல. அப்போது மேசை டிராயரில் பார்த்த அந்த கர்ப்ப பரிசோதனை குச்சியை பற்றி சுந்தரியிடம் கேட்க வேண்டும் என மாரியின் மனதில் தோன்றியது. ஆனால் அவள் இருந்த அவசரத்தில் அதை கேட்க முடியவில்லை. ஃபெதர்ஸ் ஹோட்டல், மாலை 7 மணி. அந்த 5 நட்சத்திர ஹோட்டலின் வாசலில் இருந்த செயற்கை அருவியின் முன் இங்கும் அங்கும் நடந்தபடி மதன் சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்தான். அவனது உடல் மொழியின் மூலம் அவன் மன உளைச்சலில் இருப்பதை மாறி உணர்ந்து கொண்டாள். ஹாய் மதன் சார் என்று மாறி சொல்ல, அவளை கண்கொட்டாமல் சில நொடிகள் பார்த்தான் மதன். என்ன சார், ஹாய் சொன்னா திரும்ப ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டீங்க என்று மாறி கேட்க, ஹாய் மாரி, மாரி, என்ன கெட்டப் சேஞ்சா? எப்படி இருக்கு? குட் குட் என்று மீண்டும் புகையை இழுத்து விட்டான். என்ன சார், ஏதோ டென்ஷனா இருக்கீங்க போல். சீனி சொன்ன கிளையண்ட் வரப்போறாரு, அந்த ஃபுல்லா ரெட்டியா? ஆமா, அவர்கிட்ட பிரசன்ட் பண்ண பிட்ச் புக் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், ஆனா எடுத்துட்டு வர மறந்துட்டேன் என்று தலையில் கை வைத்தான். ஆபீஸ்லயா விட்டுட்டு வந்தீங்க? ஆமா. நான் வேணும்னா போய் எடுத்துட்டு வரவா? உன்னால போயிட்டு வர முடியுமா? கிளையண்ட் வர இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. கிளையண்ட் வந்தா நீங்க பேசிட்டு இருங்க, நான் உடனே வந்துருவேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் மாரி, ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ்ட் அ லாட். பரவாயில்ல, அந்த புக் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. என்ன கலர் அட்டை? ஐயோ மாரி, அது பிட்ச் புக், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன். என் டெஸ்க்டாப்ல இருக்கும், போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு, நான் கைட் பண்றேன். மதன் ஒரு டாக்ஸியை அழைத்து மாரியை காரில் ஏற்றிவிட அவள் தனது அலுவலகத்தை நோக்கி விரைந்தாள். மாரி பயோமெட்ரிக் ஸ்கேனரில் லாக்இன் செய்துவிட்டு தன் அலுவலகத்துக்கு செல்ல, அப்போது அங்கிருந்து வெளியே வந்தாள் ஊர்மிளா. ஏந்தி நானும் மாரி, இப்ப ஆபீஸுக்கு வர என்று ஊர்மிளா கேட்க, இன்னைக்கு முக்கியமான கிளையண்டோட ஒரு மீட்டிங் இருக்கு, அந்த பிட்ச் புக்கை எடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். ஓ, வந்த ஒரே வாரத்துல கிளையண்ட்டை மீட் பண்ற அளவுக்கு போயிட்டியா? குட் குட் என்றாள். அவளது குரலில் இருந்த எரிச்சலை மாறி கவனிக்கவில்லை. தேங்க்ஸ், டைம் ஆச்சு, நான் வாரேன் என்று மாறி மதனின் இருக்கைக்கு சென்று அவனுக்கு போன் செய்து அவன் சொன்னபடி அவனது கணினியில் இருந்து அந்த பிட்ச் புக்கை ஒரு பென் டிரைவில் பதிவேற்றம் செய்தாள். அங்கிருந்து கிளம்பலாம் என்று அவள் நினைக்கையில் அடிவயிற்றில் ஒரு இறுக்கம். சூதகமானதை உணர்ந்து ஓய்வறைக்கு உடனே விரைந்தாள். அணையாடை அணிந்து உடைகளை சீர் செய்து ஓய்வறையில் இருந்து
வெளியே வர வெளியே இருந்து அடைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். தனது முயல செல்போனை கதவு வெளியிலேயே மறந்து வந்திருப்பதையும் உணர்ந்தாள். இரவு 8 மணியை தாண்டி விட்டதால் அலுவலகத்தில் அவளை தவிர வேறு யாரும் இல்லை. எவ்வளவு கத்தியும் யாரும் உதவிக்கு வரவும் இல்லை. தனிமை ஒரு புறம் பயமுறுத்த, தன்னை நம்பி அனுப்பிய மதனின் நினைவு இன்னொரு புறம் பயமுறுத்தியது. ஏ மாரி, நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன் என்று மெலிசா கேட்க, நல்லாதான் இருக்கனா என்றாள் மாரி. நல்லா பார்த்து சொல்லு மாரி, கொஞ்சம் குண்டா தெரியறனா? பெல்லி கொஞ்சம் வெளியே தெரியுதில்ல? இல்லையே, ஸ்லிம்மா தானே இருக்க. அது அவள் மனதை காயப்படுத்தாமல் இருக்க சொன்ன வெள்ளை பொய். நிஜமாவா? நிஜமா? ஆமா. இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டிக்கு மதன் வராரா என்று தன் 2 அடி கூந்தலை விரலால் சுருட்டியபடி கேட்டாள். தெரியல் என்று மாரி கிரீம் பிஸ்கட்டை கடித்தபடி சொல்ல, மதன் தான் உன் ஸ்பான்சர் ஆச்சே, அவரு வராரா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாதா என்று கண்களை சிமிட்டினாள் மெலிசா. முதல் நாளில் இருந்தே மெலிசாவுக்கு மதன் மீது ஒரு கிரஷ். அவன் சாப்பிட போகும்போதும் காஃபி குடிக்க போகும்போதும் ஹேட்ச் நாய்க்குட்டி போல அவளும் பின் செல்வாள். மாலை வீட்டுக்கு கிளம்பும் போது கூட பேருந்தில் அவனை பார்த்தபடியான இருக்கையில் தான் அமர்வாள். இத்தனைக்கும் மதன் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. சத்தியமா எனக்கு தெரியல மெலிசா என்று சற்று விரக்தியான குரலில் கூறினாள் மாரி. அலுவலக ரெஸ்ட் ரூமில் அன்றைய இரவு முழுதும் மாட்டிக்கொண்ட நாள் முதலே மதன் அவள் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தான். பிட்ச் புக்கை மாறி கொண்டு வராததால் ஃபுல்லா ரெட்டியிடம் செய்ய இருந்த வணிக ஒப்பந்தம் கைகூடாமல் போனது. அது லட்சங்களில் பரிமாற்றம் செய்ய இருந்த ஒப்பந்தம். அந்த இரவை நினைக்கும் பொழுது மாரியின் உடலில் ஒரு மிதமான நடுக்கம் ஏற்பட்டது. இருட்டு, தனிமை, பழைய நினைவுகள் என்ற கொடிய கூட்டணியுடன் இரவு முழுக்க சிக்கி ஒரு நொடி கூட தூங்காமல் தவித்துக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை தூய்மை பணியாளர் வந்து கதவை திறக்கும் போதுதான் அவளுக்கு போன உயிர் திரும்ப வந்ததைப் போல இருந்தது. என்னடி நீ, உன் இடத்துல நான் இருந்திருந்தா என்னென்ன பண்ணிருப்பேன் தெரியுமா என்று மெலிசா அலட்டிக் கொள்ள, என்ன பண்ணிருப்ப என்று கேட்டாள் மாரி. மதனின் மீது மெலிசாவுக்கு ஏன் அப்படி ஒரு ஆர்வம் என்று மாரிக்கு சற்றும் விளங்கவில்லை. சிரிப்பே வராத உம்மனா மூஞ்சி அவன். போ மாரி, நீ ஒரு வேஸ்ட் பெல்லோ. பரவாயில்ல, நான் அப்படியே இருந்துக்கிறேன். அதை விடு, இன்னைக்கு நைட்டு நம்ம பார்ட்டிக்கு எத்தனை மணிக்கு வர? ஈவினிங் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்துருவேன். எப்படி வரமே? ஊர்மிளா பைக்ல பிக்கப் பண்றேன்னு சொல்லியிருக்கா என்று மாரி சொல்ல, மதன் அங்கே கோபத்துடன் வந்தான். வாட் த ஹெல் மாரி, அந்த எமரால்ட் ஃபார்மா IPO பத்தின ஃபைல கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. கொண்டு வராம இங்க உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க. குட் யூ பி ப்ரொஃபஷனல் ஃபார் காட்ஸ் சேக் என்று எரிந்து விழுந்தான். இதோ 5 நிமிஷத்துல கொண்டு வரேன் என்று மாரி மெல்லிய குரலில் சொல்ல, யூ பெட்டர் பிரங் என்று இஞ்சி தின்ற குரங்கு முகத்துடன் அவன் திரும்பிச் சென்றான். மாரி உடனே அந்த கோப்பை தேட மெலிசா சத்தமில்லாமல் அங்கிருந்து நழுவிச் சென்றாள். மாலை 7 மணி. குழி அலறை கண்ணாடியில் மாரி தன் துகுலுரித்த மேனியை கூர்ந்து கவனித்தாள். மாநிற மேனியில் ஆங்காங்கே அவன் கொடுத்த அந்தரங்க வடுக்கள் பதிந்திருந்தன. பெல்ட்டால் அடித்தது, ஓங்கி உதைத்தது, பீர் பாட்டிலால் கிழித்தது, பற்களால் கடித்தது, கடைசியில் சிகரெட்டில் சுட்டது. இப்படி பல வடுக்கள். ஆனால் சிகரெட்டை விட அவனது சொற்கள் அவளை அதிகம் சுட்டிருக்கின்றன. உன் மூஞ்சிக்கு 60 வயசான கிழவன் கூட மசிய மாட்டான். விளங்கா மூஞ்சி. ஷீ, என்னடி இது உடம்பு? பரங்கிக்காய்க்கு புடவை உடுத்தின மாதிரி பொம்பளன்னா அங்கங்க வளைவு நெளிவு வேண்டாமா? சிலிண்டர் பாடி. இந்த உடம்ப வச்சுட்டு என்ன மாதிரி ஒரு ஆம்பளை உனக்கு கேக்குதா? சின்ன வயதில் இருந்தே மாரிக்கு சற்று கொழுத்த உடலமைப்பு தான். ஆனால் அவளுக்கு தன் உடலமைப்பு மற்றும் அழகின் மீது என்றுமே கவனம் சென்றதில்லை. 65 கிலோ எடை ஒன்றும் பெரிதில்லை என்றுதான் அவள் எப்போதும் நினைத்தாள், அவனை காணும் வரை. அவனது விஷச் சொற்களை கேட்டு கேட்டு அவள் தனது உடலை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்கத் தொடங்கினாள். காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டதும் உடனே வேக வேகமாக தனது புடவையை கட்டிக்கொண்டு கதவை திறந்தாள். கதவை பூட்டிட்டு, என்னடி பண்ணிட்டே இருக்க? 5 நிமிஷமா காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கேன் என்று வீட்டுக்குள் வந்ததும் வராததுமாக ஸ்கிப்பிங் ரோப்பை எடுத்து துள்ளி குதிக்க தொடங்கினாள் சுந்தரி. சாரி கட்டிட்டே இருந்தேன். இந்த நேரத்துல எங்க போற? அதுவும் ஷேர் கட்டிட்டு. எங்க ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி. புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்கள மத்தவங்களோட மிங்கில் ஆக விடுறதுக்காக. சாதா பார்ட்டியா இல்ல தண்ணி பார்ட்டியா? அதெல்லாம் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். என் ஆபீஸ்ல வேலை பார்க்க சில லேடிஸ் கூட குடிப்பாங்களாம் என்று மாரி சற்று ஆச்சரியத்துடன் சொல்ல, இதெல்லாம் சிட்டியில இப்ப சகஜமாயிடுச்சுடி. உனக்கும் அப்படி ஏதாச்சும் எண்ணம் இருக்கா என்று சுந்தரி புன்னகைத்தாள்.
மண்டையில கொட்டிடுவேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? சரி சரி, டென்ஷன் ஆகாது என்று சுந்தரி ஸ்கிப்பிங் செய்வதை நிப்பாட்டினாள். இப்ப எதுக்கு வந்ததும் வராததுமா ஸ்கிப்பிங் ஆடிட்டே இருக்க? அது வந்து என்று சுந்தரி தடுமாற மாரிக்கு ஊர்மிளாவிடமிருந்து செல்போன் அழைப்பு வந்தது. ஐயையோ, ஊர்மிளா வந்துட்டா, நான் இன்னும் கிளம்பலையே என்று மாரி அவசர அவசரமாக முகத்தில் க்ளோ அண்ட் லவ்லி பூசினாள். மாரியின் கேள்விக்கு பதில் சொல்லாத சுந்தரியின் முகத்தில் சற்று இருள் தெரிந்தது. கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த ஒரு பீச் ரிசார்ட்டில் நடந்தது அந்த பார்ட்டி. வாசலில் HR மாலதி நின்று கோல்டன் ஹைக்ஸ் பணியாளர்களை பார்ட்டி நடக்கும் இடத்துக்கு வழிகாட்டி அனுப்பினாள். உள்ளே வந்ததும் இருந்த ஓப்பன் பாரில் பீர், வைன், ஸ்காட்ச், விஸ்கி, ரம் மற்றும் வோட்கா என வகையான மதுக்கூப்பிகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மதுவுக்கு ஈடு கொடுக்க சிப்ஸ், கை முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, மோமோஸ், பிரெஞ்ச் பிரைஸ், எக் பூர்ஜி, சிக்கன் 65, காலிப்ளவர் 65 போன்ற நொறுக்கு தீனிகளும் குறைவின்றி இருந்தன. ஆண் பெண் பேதமின்றி பெரும்பாலானோர் மது அருந்தி மதி மயங்கிக் கொண்டிருந்தனர். ஸ்பீக்கரில் ஆரவாரம் இல்லாத ஒலியளவில் ஜாஸ் இசை ஒலித்துக் கொண்டிருந்தது. முதலில் ஒரு கார்ப்பரேட் பார்ட்டிக்கு வந்த மாரிக்கு அந்த பரிச்சயமற்ற கலாச்சாரத்தை காண சற்று திகைப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. ஏண்டாமே, எத்தனை குப்பி இருக்கு என்று ஊர்மிளா வாய்ப்பிழக்க, நீ குடிப்பியா ஊர்மிளா என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள் மாரி. லைட்டா டெஸ்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஒயின் சாப்பிட்டா ஸ்கின் சாப்பிட்டாகி பேஸ் பளபளன்னு க்ளோ ஆகும் என்று ஊர்மிளா ஒரு கோப்பையில் ரெட் ஒயினை நிரப்பி தட்டு நிறைய லேஸ் சிப்ஸ் எடுத்தாள். மாரி ஒரு கோப்பையில் ஆரஞ்சு ஜூஸை மட்டும் எடுத்துக்கொண்டு மதன் எங்கே என்று நோட்டம் விட்டாள். மதன் ஒரு மூலையில் கையில் ஆம்ஸ்டல் பியர் பாட்டிலுடன் தனியாக அமர்ந்து செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தான். சற்று தயக்கத்துடன் மாரி அவன் அருகே சென்று, ஹாய் மதன் மதன் என்று புன்னகைத்தாள். ஹாய் என்று அவனும் சோகம் நிறைந்த முகத்துடன் கூறினான். ஏன் இங்க இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? மதன் அதற்கு பதில் ஏதும் சொல்லாமல் பீர் பாட்டிலை வாயில் கவிழ்த்தான். என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஐ எம் வெரி சாரி. நான் அன்னைக்கு வேணும்னு பண்ணலை. யாரோ நான் பாத்ரூம் போனப்போ கதவை மூடிட்டு போயிட்டாங்க. மதன் அதை கேட்டு ஏதோ ஆழ்ந்து யோசித்தபடி மாரியை உற்று நோக்கினான். மாநிறமாக இருந்தாலும் கலையான முகம். அதில் நிறைய அப்பாவித்தனம் ஒட்டி இருந்தது. சுடிதாரில் பார்ப்பதை விட புடவையில் பார்க்க லட்சணமாக இருந்தாள். சில நொடி யோசனைக்கு பின், உன் வேலையை லவ் பண்ணு, கம்பெனியை பண்ணாத. ஏன்னா கம்பெனி உன்னை லவ் பண்றதை எப்போ வேணும்னாலும் நிறுத்திடும். அப்துல் கலாம் சார் சொன்ன வாசகம் இது. இதோட உண்மையான அர்த்தம் இன்னைக்குதான் புரியுது. ஏன் அப்படி சொல்றீங்க மதன்? ஐ எம் டன் ஹியர். என்ன வேலையை விட்டு தூக்குறதா இருக்காங்க மாரி என்று மதன் தயக்கத்துடன் சொல்ல, மாரி அதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்தாள். 2 பாட்டில் பீரை குடித்துவிட்டு 3வது பாட்டில் பீரை எடுக்க தள்ளாடி சென்றான் மதன். போதும் மதன், இதுக்கு மேல போனா என்று மாரி அவனை தடுக்க, போனா என்ன ஆகும் மாரி? மயங்கி விழுந்துருவேனா இல்ல செத்து போயிடுவேனா என்று கேட்டான். ஏன் இப்படி பேசுறீங்க? ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பிளீஸ் உட்காருங்க என்று மாரி அவனது கைகளை பிடித்து அவனை உட்கார வைத்தாள். அவன் தலையை தொங்க போட்டபடி உட்கார குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுத்தாள். நிஜமாவே உங்க வேலைக்கு பிரச்சனையா? ஆம். வேலையை விட்டு தூக்க போறோம்னு சீனி ஏதாச்சும் சொன்னாரா? இல்ல. பின்ன யாரு சொன்னது? சார்ல பேசுறதா கேள்விப்பட்டேன். என்ன மதன், சும்மா யாரோ சொல்ற புரளிய நம்பி இப்படி டென்ஷன் ஆகலாமா? நீ இங்க புதுசில்ல, அதான் உனக்கு கார்ப்பரேட் கம்பெனி நடைமுறையை பத்தி புரியல. எதை சொல்றீங்க? என்ன புரியல? மாறி, வெளி உலகத்துல வேணும்னா பல ஜாதிகள் இருக்கலாம். ஆனா கார்ப்பரேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 2 ஜாதி தான். அசட், லைபிலிட்டி. அசட் நான் மேல் ஜாதி. அதாவது கம்பெனிக்கு உன்னால நிறைய பண வரவு வந்தா நீ அசட். அப்படி இல்லாம உன்னால வர பணம் குறைஞ்சு போச்சுன்னா நீ ஒரு லயபிலிட்டி, அதாவது கீழ் ஜாதி. நான் இப்ப இங்க கீழ் ஜாதி. கீழ் ஜாதியா இங்க ரொம்ப நாள் காலம் தள்ள முடியாது. என்ன சொல்றீங்க மதன்? ஆமா மாரி, எனக்கு இப்ப இருக்கிறது 2 கிளையண்ட்ஸ் தான், பாரத் பார்மா அண்ட் டால்டன் கெமிக்கல்ஸ். ஆனா 2 பேரும் இப்ப நம்ம கம்பெனியில இன்வெஸ்ட் பண்றது இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த ஃபுல்லா ரெட்டி வேற என்று மதன் தலையில் கை வைக்க, என்னாலதான் அந்த ஃபுல்லா ரெட்டி டீல் முடியாம போச்சு. நான் மட்டும் அன்னைக்கு பிட்ச் புக்க கொண்டு வந்திருந்தா. ஐ எம் சாரி என்று மாரி சோகமானாள். இல்ல மாரி, உன் மேல தப்பில்ல. நீ வேணும்னு பண்ணலையே, ஜென்யூவின் மிஸ்டேக். நீ ஒருவேளை அன்னைக்கு பிட்ச் புக்க கொண்டு வந்திருந்தா கூட அன்னைக்கு அவன் இன்வெஸ்ட் பண்ணிருக்க மாட்டான்.
சரியான கஞ்ச பிஸ்னாரி அவ்வளவு சீக்கிரம் காசை இறக்க மாட்டான். அப்போது புட் கவுண்டரில் இருந்து வந்த நெய்யில் ஊறிய ஆம்பூர் மட்டன் பிரயாணியின் நறுமணம் மாரிக்கு அடிவயிற்றில் அலாரம் அடிக்க வைத்தது. கூடவே வந்த முகலாய் சிக்கனின் வாசனை நாவில் எச்சில் ஊறச் செய்தது. மதன் இப்போது எழுந்து நடக்கும் நிலையில் இல்லாததால் தான் சாப்பிட்டு விட்டு அவனுக்கும் கொஞ்சம் எடுத்து வரலாம் என்ற எண்ணத்தில் ஃபுட் கவுண்டருக்கு சென்றாள். சுய பரிமாற்ற முறையில் இருந்த அந்த உணவு பந்தலில் குறைந்தது 30 வகையான உணவுகள் இருந்தன. ஒரே பந்தியில் அத்தனை வகை உணவுகளை மாறி தன் வாழ்நாளில் இதற்கு முன் கண்டதில்லை. ஸ்டார்டர்ஸ் வரிசையில் சிக்கன் 65, மட்டன் சுக்கா, ஃபிஷ் டிக்கா, வெஜிடபிள் பார்பக்யூ, கேசோ பிளான்கா, பாஸ்தா, சில்லி காலிஃபிளவர், போடாஷ்ரூம்ஸ், ஆனியன் ரிங்ஸ் மற்றும் இத்தியாதிகள் வரிசையாக இருந்தன. டெசர்ட் வரிசையில் குலாப் ஜாமுன், கேசரி, இளநீர் பாயசம், ட்ரைபல் கேக், மோதிசூர் லட்டு, ஐஸ்கிரீம் வகைகளில் வெனிலா, சாக்லேட், பேட்டர் ஸ்காட்ச், கசாட்டா, இது போக ஸ்வீட் பீடா, ஐஸ் பீடா, கஷப் பீடா என விதவிதமாக அடுக்கப்பட்டிருந்தன. மாரிக்கு எதை எடுப்பது எதை தவிர்ப்பது என்று விளங்கவில்லை. ஸ்டார்டர் வரிசையில் இருந்த ஒவ்வொரு வகையிலும் ஒரு துண்டை எடுத்து தட்டில் அடுக்கினாள். அப்போது, என்ன மாதிரி இங்க என்ன பண்ணிட்டே இருக்க என்று கையில் ஸ்காட்ச் கோப்பையுடன் எஸ்ஆர் மாலதி வந்து கேட்டாள். சாப்பிட வந்தேன். அதுக்குள்ள சாப்பிட வந்தா எப்படி? உங்களுக்காக நிறைய பிளான் பண்ணிருக்கோம். என்ன பிளான்? உள்ள வந்து பாரு. அங்க ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் பாட்டு டான்ஸ்னு ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நீயும் வந்து ஏதாச்சும் பண்ணு. வேண்டாம் மேடம், மதன் சார் அங்க என்று முக்கால் மயக்கத்தில் இருந்த மதனை நோக்கினாள். மதனா, அவனை விடு. சரியான ஸ்கம்பேக். பார்ட்டிக்கு வர வேண்டியது, நல்லா மூக்கு முட்டை குடிச்சிட்டு மட்டை ஆக வேண்டியது. இல்ல சாப்பிட்டதை வாந்தி எடுத்துட்டு மயங்கி விழுந்து எங்க உயிரை வாங்க வேண்டியது. அவனை கண்டுக்காம நீ வா. கண்டிப்பா நீ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் என்று மாலதி மாரியின் கையை பிடித்து அவளை உள்ளரங்குக்கு இழுத்துச் சென்றாள். அரங்கினுள் சில்லென்ற ஏசிக் காற்று நரம்புகளை துளைக்க அரை அடி உயரத்தில் இருந்த சிறு மேடையில் ஊர்மிளா நின்று அன்பே அன்பே கொல்லாதே என்ற ஜீன்ஸ் பட பாடலை அபஸ்வரத்தில் பாடி கேட்பவர்களை கொன்று கொண்டிருந்தாள். அவள் பாடி முடித்த பின் இன்னொரு புது வரவான அக்ஷிதா ஜெயின் ரோஜா படத்தில் வந்த காதல் ரோஜாவே பாடலை ஹிந்துஸ்தானி புல்லாங்குழலில் இனிமையாக வாசித்தாள். அது முடிந்த பின் சிக்னி சமேளி பாட்டுக்கு ஊர்மிளாவும் அமனும் ஒரு சில சீனியர்களுடன் சேர்ந்து ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அதை எதையும் கண்டு கொள்ளாமல் பெரும்பாலானவர்கள் மது அருந்தியபடி தமது செல்போனை நோண்டிக் கொண்டிருந்தனர். உள்ளே வந்ததும் மாலதி மாரியின் கையை விட்டுவிட்டு விஸ்கி அருந்திக் கொண்டிருந்த சீனியுடன் சென்று உரையாடத் தொடங்கினாள். மாரி சற்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மேடையின் கீழே மெலிசா கையில் ததும்பும் வைன் கோப்பையுடன் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்ட் பிரசாத் யாதவிடம் ஏதோ ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தாள். மாரியை கண்டதும் அவள் வைன் கோப்பையை எடுத்துக்கொண்டு மாரியை நோக்கி வந்தாள். என்ன மாரி, சாப்பாடு தட்டோட உள்ள வந்திருக்க என்று போதையில் நான் பிறழும் வகையில் மெலிசா கூற, சாப்பிட போனேன். மாலதி என் கையை பிடிச்சி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க என்றாள் மாரி. எதுக்கு? பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுமாம். நீ ஏதாச்சும் பண்ணுனியா? இதோ பண்ணிட்டு இருக்கேனே என்று கையில் இருந்த வைன் கோப்பையை காட்டி சிரித்தாள். லூசு, நாக்கு பிளண்டா இருக்கு, ஒரு சிக்கன் எடுத்துக்கவா ப்ளீஸ் என்று மெலிசா மாரியின் தட்டில் இருந்த ஒரு சிக்கன் துண்டை எடுத்து ருசி பார்க்க மாரியின் முகம் சற்று இறுக்கமானது. தன் தட்டில் பிறர் கை வைப்பது மாரிக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப நேரமா அங்க மதன் கூட உட்கார்ந்து பேசிட்டே இருந்தியே, என்ன விஷயம் என்று மெலிசா கேட்க, ஒண்ணுமில்ல என்றாள் மாரி சிக்கன் 65 ஐ கடித்தபடி. இல்லையே, ஏதோ ரொம்ப நேரம் மதன் கூட க்ளோஸா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணுமில்ல. மெலிசா மாரியின் முகத்தை சில நொடிகள் உற்று பார்க்க அவள் முகத்தில் சற்றும் சலமில்லை. சரி, என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதா இருக்கு? டான்ஸ் ஆடலாம்னு இருக்கேன். குட், பிரேக்கே லக் என்று மெலிசா அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் கையில் இருந்த வைன் கோப்பையை ஒரே மூச்சில் குடித்து முடித்தாள். பின் வைனை நிரப்ப மீண்டும் ஓபன் பாருக்கு திரும்பிச் சென்றாள். மேடையில் நடந்து கொண்டிருந்த நடனம் முடிய மாலதி மாரியை மேடைக்கு அழைத்தாள். மாரி டிஜேவிடம் சென்று அரண்மனை 4 படத்தில் வரும் அச்சச்சோ அச்சச்சோ பாடலை ஒலிக்க சொல்ல அவனும் அதை மிகையான ஒலியளவில் ஒலிக்க விட்டான். அந்த துள்ளல் இசையை கேட்டதும் அரங்கினுள் இருந்தவர்கள் அனைவரின் கவனமும் மேடையில் இருந்த மாரியின் மீது விழுந்தது. சென்னைக்கு வந்த நாளில் இருந்து அந்த கணம் வரை இல்லாத ஒரு தன்னம்பிக்கை மாரிக்கு அந்த கணத்தில் பிறந்தது. கவலை மறந்து ஆடினாள். தேர்ந்த கலைஞரைப் போல துல்லியமாக ஆடவில்லை என்றாலும்
புன்னகையுடனும் நம்பிக்கையுடனும் நளினமாக அவள் ஆடியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆட்டம் முடிந்ததும் கைத்தட்டல்களும் பாராட்டுகளும் அரங்கில் நிறைந்தன. ஆசம் டான்ஸ் மாரி, யூ ராக்கெட் என்று மாலதி சிரித்தபடி வந்து அவளது கைகளை இறுக்கமாக குலுக்கினாள். ஊர்மிளா, அமன், அக்ஷிதா என புதுவரவுகள் அனைவரும் வந்து மாரிக்கு பாராட்டு தெரிவிக்க, மெலிசா மட்டும் ஒரு மூலையில் நின்று கொண்டு மாரியை மௌனமாக உற்று நோக்கிக் கொண்டிருந்தாள். அடுத்த நடனம் ஆரம்பிக்க மாரி மெதுவாகச் சென்று ஒரு மூலையில் தனியாக அமர்ந்தாள். மூச்சு வாங்க ஆடியதில் வியர்வை மொத்தமும் வெளியேறி தாகத்தில் தொண்டை வறண்டது. அப்போது சர்வர் ஒருவர் வரிசையாக ஒவ்வொருவருக்கும் கோப்பையை வழங்க மாரியின் முன்னும் வந்து நின்றான். இதுவரை மாரி தன் வாழ்நாளில் ஒரு தடவை கூட குடித்ததில்லை. அந்த எண்ணமும் தோன்றியதில்லை. வந்து ரெட் வைன். மனதில் தயக்கம் நிறைய அரை மனதுடன் மாரி மெதுவாக ஒரு கோப்பையை எடுத்தாள். ஆனால் இது நாள் பழகிய ஒழுக்கம் குடிக்க விடாமல் தடுத்தது. சில நொடிகள் சிந்தனைக்கு பின் கோப்பையை கீழே வைத்துவிட்டு தண்ணீர் குப்பியை தேடினாள். அப்போது அவளது ஊமையாக்கப்பட்ட செல்போன் அதிர்ந்தது. ஹலோ, எதிர்முனையில் அவனது குரல். அதுவரை அவள் மனதில் இருந்த சந்தோஷம், நம்பிக்கை அனைத்தும் அவன் குரலை கேட்ட மறுகணம் காணாமல் போனது. என்னடி அமைதியா இருக்கியா இல்ல மண்டைய போட்டுட்டியா? என்ன வேணும்? புருஷனுக்கு வேற என்ன வேணும்? கட்டின பொண்டாட்டி கூட இருக்கணும். என்னை விட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேட்கேன். கெஞ்சி கேப்பியோ கஞ்சி கேப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா அந்த வேலை மயிரை விட்டுட்டு என் கூட வந்து குடும்பம் நடத்து. அவனுடன் வாழ்ந்த கணங்கள் ரணங்களாக அவள் மனதில் வந்து நிற்க அவள் நாக்கு வார்த்தைகளை உதிர்க்க தடுமாறியது. என்ன கழுத, பேச்சையே காணோம். நான் வரல். ஒக்காள், ஊமை கொட்டான் மாதிரி இங்கன இருந்த. மெட்ராஸுக்கு போனதும் இப்ப தைரியத்தை பாரு. இங்க வராம எங்க போறோன்னு நான் பாக்கேன். மாரி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அவளையும் கலங்கின அறியாமல் அவளது கண்கள். ஏ மாரி அம்மா, நான் சொல்லுக மாரி, ஒழுங்கா இங்க வரணும். இல்ல இன்னும் 2 நாள்ல நீ வேலை பார்க்க இடத்தை கண்டுபிடிச்சி அங்கனையே வந்து உன் தலை மயிரை பிடிச்சி இழுத்துட்டு போவல. மாரி அழைப்பை துண்டித்தாள். அடி வயிற்றில் ஒரு அசௌகரியமான கலக்கம் ஏற்பட்டது. மூச்சு விட சற்று சிரமமாக இருந்தது. அவன் மட்டும் இங்க வந்துட்டா. ஐயோ! தாகத்தில் தொண்டை வரல, அச்சத்தில் மனம் புரள அவளது கை கீழே இருந்த வைன் கோப்பையை தயக்கமின்றி எடுத்தது. மேக்மி ரிச். கண்களை திறந்தும் மாரிக்கு படுக்கையை விட்டு எழ முடியவில்லை. தலை பாரமாக இருந்தது. கண்கள் எரிந்தன. சுவாசத்தில் இன்னும் ஆல்கஹால் நாற்றம் மிச்சம் இருந்தது. எத்தனை கோப்பைகள் மது அருந்தினாள் என்பதை மாரி நினைவு கூற முயன்றாள். 6 அல்லது 7 இருக்கலாம். அதற்கு மேல் நினைவில்லை. அவள் எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள், எப்படி அறைக்குள் வந்து தூங்கினாள் என்பது கூட சரியாக நினைவில்லை. ஏதோ ஒரு காரில் யார் மடியிலோ படுத்து வந்தது போன்ற ஒரு மங்கலான நினைவு அவளுக்கு தோன்றியது. இது ரொம்ப தப்பு. எவ்வளவு அப்செட்டா இருந்தாலும் சரி, இனிமே குடிக்கவே கூடாது மாரி. மனதுக்குள் திரும்ப திரும்ப சொன்னாள். பக்கத்து வீட்டில் கைக்குழந்தை அலறும் ஒலி அவளது காதில் இடியாக விழ காதை பொத்தியபடி எழுந்து குளியலறைக்கு சென்று ஷவரில் 1/4 மணி நேரம் நீராடினாள். சுந்தரி பயன்படுத்தும் பியாமா ஷவர் ஜெல்லை லூபாவில் போட்டு உடலில் இருந்து ஆல்கஹால் வாசத்தை தேய்த்து எடுத்தாள். தனது கோல்கோட் பேஸ்ட், சுந்தரியின் பெப்சாடன்ட் பேஸ்ட் என 2லும் ஒவ்வொரு முறை பல் தேய்த்தாள். ஈரத்துண்டுடன் பூஜை அறைக்கு வந்து பிள்ளையார் படத்தின் முன் 3 முறை தோப்பு கரணம் போட்டாள். மாறி உடைகளை மாற்றிக்கொண்டு அலுவலகத்துக்கு கிளம்பும் போது கூட சுந்தரி வரவேற்பறையில் தலையோடு போர்த்தி கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் குடிச்சிட்டு வந்த விஷயம் ஒருவேளை சுந்தரிக்கு தெரிஞ்சிருக்குமா? மாரியின் மனதில் இந்த கேள்வி அலைக்கழிந்தது. சுந்தரி, கதவை பூட்டிக்கோ, நான் ஆபீஸுக்கு போறேன் என்று சொல்ல கூட்டில் இருந்து தலையை நீட்டும் ஆமையைப் போல சுந்தரி போர்வைக்குள் இருந்து தலையை வெளியே காட்டினாள். எப்படிடி சீக்கிரம் கிளம்பின? நேத்து நீ இருந்த நிலைமைக்கு இன்னைக்கு எழுந்திருக்கவே மாட்டேன்னு நினைச்சேன் என்று சுந்தரி கேட்க, அப்போ நான் குடிச்சது வந்தது உனக்கு தெரிஞ்சிருச்சா என்று மாரி கவலையோடு கேட்டாள். எனக்கு மட்டும் இல்ல, நம்ம பிளாட்டுக்கே தெரிஞ்சிருக்கோம். ஐயோ, இந்த பூனைக்கு பால் குடிக்க தெரியுமான்னு ஐயப்பட்டா, இந்த பூனைக்கு பீர், ரம், ஜின் எல்லாம் அடிக்க தெரியும் போலயே. அதெல்லாம் இல்லடி, வெறும் வைன் மட்டும்தான். ஓஹோ, வைனா? இருக்கட்டும் இருக்கட்டும், தெரியாம பண்ணிட்டேன் சுந்தரி. இனிமே குடிக்க மாட்டேன், சத்தியமா. அட, நீ குடிக்கிறதும் குடிக்காம இருக்கிறதும் உன்னோட இஷ்டம், உன்னோட முடிவு. ஆனா எது பண்ணினாலும் உன்னோட கண்ட்ரோலை இழக்காம பண்ணு. நேத்து மாதிரி கண்ட்ரோலே இல்லாம கலவரம் பண்ணாத. அச்சச்சோ, கலவரம் பண்ணணும்னா? ஆமா, உன்னை கூட்டிட்டு வந்தவர் பாவம்டி. உன்னை பத்திரமா ரூமுக்கு கூட்டியாரதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டாரு மனுஷன். இதுல
நீ அவர் சட்டையிலேயே வாந்தி வேற எடுத்துட்ட. ஒரே கப்பு. ஐயோ, யாருடைய என்ன கூட்டிட்டு வந்தது? என்ன மாறி, அதுவே உனக்கு நினைவுல இல்லையா? என்று மாறி சோகமாக தலையாட்டினாள். சரிதான் போ. அவரு உன் கூட ஆபீஸ்ல வேலை செய்யறதா சொன்னாரு. ஸ்மார்ட்டா இருந்தாரு ஆளு. பேரு கூட மதனா? ஆமாடி, கரெக்ட். செத்தேன். வேதனையில் மாறி தலைமேல் கை வைத்தாள். அன்றைக்கு காலை 12 மணி வரைக்கும் மாறி எப்படியோ மதனை நேருக்கு நேர் சந்திக்காமல் அலுவலகத்தில் காலம் கடத்தி விட்டாள். ஆனால் 12 மணிக்கு அவளது உயர் நிர்வாகி சீனிவாசன் அவளையும் மதனையும் தன் அறைக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார். அதுவரை மதனை சந்திக்காமல் தவிர்த்த மாறி சீனியின் அறையின் முன் அவனை நேருக்கு நேர் சந்திக்கும்படி நேர்ந்தது. கூச்சத்தில் தலையை குனிந்தபடியே அமைதியாக உள்ளே சென்றாள். வாங்க மதனன் மாறி, M&M என்ற ஒரு மொக்கை ஜோக்கை சொல்லி சீனி சிரிக்க மாறியும் வலுக்கட்டாயமாக சிரிப்பை வரவழைத்தாள். சீனி சில நொடிகள் சிரித்த பின் சீரியஸாக மதனை நோக்கினார். மதன், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு இப்படி நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் சார், நான் என்ன பண்ணுனேன்? மதனின் முகத்தில் சற்று அச்சம் வெளிப்பட்டது. உங்க கிட்ட இருந்த கிளையண்ட் 2 பேர் தான். பாரத் ஃபார்மா, டால்டன் கெமிக்கல்ஸ். அவங்க 2 பேரும் நீ நம்ம கிட்ட இப்ப பிசினஸ் பண்றதில்ல. அந்த ஃபுல்லா ரெட்டியும் கைவிட்டுட்டு போயிட்டாரு. உங்க டேர்ன் அரவுண்ட் இந்த குவார்டர்ல 0. உங்க வேலைக்கு வெயிட் ரெடி ஆயிடுச்சுன்னு நினைச்சேன் என்று சீனி மதனை சற்று முறைத்து பார்க்க அவனுக்கு பி 200 தொட்டது. பட் ஒரே நாள்ல கெட்டியா ஒரு கிளையண்ட புடிச்சு பிளேட்டை தலைகீழா மாத்திட்டீங்க. டேஷ் டேஷ் வாட்? ஆமா, அந்த ஃபுல்லா ரெட்டி நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டாரு. நிஜமாவா? என்ன மதன், ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஆசமா ஒரு பிட்ச் புக்கை போட்டு அவரை அசத்திட்டு சந்தேகப்படுறீங்க. மதனுக்கு நடப்பது கனவா நனவா என்று புரியவில்லை. இனம் புரியாத நிம்மதி மனதில் பிறந்தது. இப்போ 2 பேரும் உடனே போய் அவரை டைரக்டா மீட் பண்ணி டீலை சீல் பண்ணுங்க என்று சீனி சொல்ல, மதனும் மாரியும் ஒருவர் முகத்தை இன்னொருவர் பெயரைந்த மாதிரி பார்த்தனர். என்ன, திருவிழா காணாம போன பொம்மை மாதிரி 2 பேரும் முழிக்கிறீங்க? எதுக்கு 2 பேர்? மதன் மட்டும் போகட்டுமே என்று மாறி தயக்கத்துடன் கூற, நீயும் போம்மா, போய் மதன் எப்படி டீலை சீல் பண்றான்னு கத்துக்கோ என்றார் சீனி. இல்ல சார், நோ எக்ஸ்கியூஸ், கோ ரைட் அவே என்று சீனி உறுதியாக சொல்ல, மதன் மற்றும் மாரி இருவரும் உடனே கிளம்பி அண்ணா நகரில் இருந்த புல்லா ரெட்டியின் அலுவலகத்துக்கு சென்றனர். 4 மாடிகளை கொண்ட அந்த கண்ணாடி கட்டிடத்தில் 3வது மாடியில் இருந்தார் அவர். அவரது அறைக்கதவில் திருப்பதி வெங்கடாஜலபதியின் தம்பதி சமேத புகைப்படம் மாட்டப்பட்டிருந்தது. 10 நிமிட காத்திருப்புக்கு பின் புல்லா ரெட்டியின் PA அவர்கள் இருவரையும் உள்ளே செல்ல அனுமதித்தாள். உள்ளே சென்றதும் சிட்ரஸ் வாசம் இதமாக வீச, ஏசி காற்று சில்லென்று வீசியது. வாங்க மதன், வாங்க மேடம், உட்காருங்க. ஏமி காவாலி, டீ, காஃபி, போன் வீட்டா? புல்லா ரெட்டிக்கு வயதும் எடையும் 50க்கு அருகிலேயே இருக்கும். சட்டை, பேண்ட் இரண்டுமே வெள்ளை நிறத்தில் அணிந்திருந்தார். முன்வரிசையில் ஒரு தங்கப்பல் ஜொலிக்க, கை விரல்களில் ராசி கல் மோதிரங்கள் ஜொலித்தன. பணக்காரர்களை முகத்தில் தாண்டவமாடியது. ஒன்னும் வேண்டாம் சார் என்று மதன் சொல்ல, எனக்கு ஒரு காஃபி கொடுங்க, குட் டே பிஸ்கட் இருந்தா 3 என்றாள் மாரி. புல்லா ரெட்டி அவள் கேட்டதை கொண்டு வரும்படி தனது PAவுக்கு சொல்ல, அவளும் சில நிமிடங்களில் அதை கொண்டு வந்தாள். மாரி காஃபி குடித்து பிஸ்கட்டை சாப்பிட்டு முடிக்கும் வரை அவன் ஏதும் பேசாமல் தனது லேப்டாப்பை நோண்டிக் கொண்டிருந்தான். உண்மைய சொல்லணுமன்னா, எனக்கு உங்க கம்பெனியோட இந்த டீல் பண்ண கொஞ்சம் கூட இஷ்டமில்ல. முதல் தடவை உங்களை மீட் பண்ணும்போது நீங்க ப்ரிப்பேர்டா வரல. ஐ லைக் பீப்புள் ஹூ ஆல் வெல் ப்ரிப்பேர்ட் என்று மதனை நோக்கி கூறினான். அன்னைக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு சார். எக்ஸ்கியூஸ் சொல்லல, பட் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. ஓகே, ஆனா உங்ககிட்ட டீல் பண்ண வேணாம்னு தான் இருந்தேன். பட் மாரியோட விடாமுயற்சியும் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டைஸும் என்னோட முடிவை மாத்திடுச்சு என்று புல்லா ரெட்டி சொல்ல, மதன் அதிர்ச்சியுடன் மாரியின் முகத்தை பார்த்தான். மாரி புல்லா ரெட்டியை பார்த்து மெல்லிய புன்னகை புரிந்தாள். கிரிப்டோ மார்க்கெட்டை பத்தி மாரி செஞ்ச டீடைல் ஸ்டடி, என்னை மீட் பண்றதுக்காக விடாம அவங்க டெய்லி ஃபாலோ அப் செஞ்ச விதம், ஐ எம் இம்ப்ரெஸ்ட். சோ கம் அப் வித் ப்ரொபோசல் மதன். நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன். ரொம்ப நன்றி சார் என்று மாரி சொல்ல, எவ்வளவு வேல்யூ சார் என்று கேட்டான் மதன். புல்லா ரெட்டி சில நொடிகள் சிந்தித்து பின் 2 விரல்களை காட்ட மதனின் இதழ்களில் புன்னகை தவழ்ந்தது. ஆல் த பெஸ்ட் அண்ட் மேக் மீ ரிச் என்று புல்லா ரெட்டி கை நீட்ட மாரியும் கை நீட்டினாள். கை குலுக்கும் சாக்கில் புல்லா ரெட்டி மாரியின் பல்ஸ் பாயிண்டில் தன் ஆள்காட்டி விரலால் 2 முறை சுரண்டினான்.
சாலரி கிரெடிட் ஆயிருக்கு. மாரி, மெலிசா, ஊர்மிளா, ஏமன், ஸ்ருதி, நிக்சன் என புதிதாக சேர்ந்த அனைவரும் கஃபடேரியாவில் அமர்ந்து காபி குடித்தபடி கதைத்துக் கொண்டிருக்க அனைவரின் செல்போனும் ஒரு சேர ஒலித்தது. கைஸ், சேலரி கிரெடிட் ஆயிருக்கு என்று ஊர்மிளா பற்கள் அத்தனையும் தெரியும்படி சொல்ல, ஏய் என்று நிக்சனை தவிர அனைவரும் ஆரவார ஒலி எழுப்பினர். நிக்சன் அவர்கள் கூட்டத்தில் கடைசியாக சேர்ந்தவன். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவனால் ஒரு வாரத்திற்கு பின்னரே வேலைக்கு சேர முடிந்தது. அவனது சலனமில்லாத முகத்தை கண்ட மாதிரி, நீ மட்டும் ஏன் அமைதியா இருக்க நிக்ஷா என்று கேட்க, மாத சம்பள வேலைங்கிறது ஒரு வலை மாதிரி, அதுக்குள்ள சிக்கிட்டா வெளியே வர முடியாது என்று சோகமாக கூறினான். ஏன்பா, இந்த காலத்துல இப்படி ஒரு கார்ப்பரேட் வேலை இவ்வளவு அதிக சம்பளத்துல கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம், நீ என்னன்னா இப்படி ஃபீல் பண்றியே? எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்ல மாதிரி, சொந்தமா பிசினஸ் செய்யறது தான் என் லட்சியம், என் கனவு. அப்புறம் ஏன் பிடிக்காத வேலைக்கு வந்த? பிசினஸ் பண்ண முயற்சி செஞ்சிருக்கலாம்ல. எல்லாம் என் தலைவிதி மாதிரி, எங்க அப்பா கட்டாயத்தால தான் வேலைக்கு வரேன். அவருக்கு நான் பிசினஸ் பண்றதுல சத்தமா விருப்பம் இல்லை. ஏன்? மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. அவர் ஆரம்பத்துல ஒரு பிசினஸ் பண்ணி பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டாரு. அதனால எனக்கும் அதே நிலைமை வரும்னு நினைக்கிறாரு. மாரி அதற்கு மேல் அவனிடம் பேசவில்லை. அவனது அப்பாவின் நிலைமையை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்பொழுது அவளை ஒரு கொடூர மனிதனுக்கு கட்டாய திருமணம் செய்து வைத்த கெட்டியோ குடிகார அப்பாவின் நினைவுக்கு வர கசாயம் குடித்தது போல நெஞ்சம் கசந்தது. அந்த நினைவுகளை உதறி தள்ளிவிட்டு தனக்கு வந்த மெசேஜை மீண்டும் படித்தாள். 40,000 ரூபாய் அக்கவுண்டில் கிரெடிட் ஆயிருப்பதாக கூறியது. அந்த 4 பூஜ்ஜியங்களை கண்டதும் அவளது மனம் ஆரவாரத்தில் துள்ளி குதித்தது. வீட்டு வாடகை 4,000, சாப்பாட்டுக்கு 10,000, இதர செலவு ஒரு 4,000 போக மிச்சம் என்று எண்ணும் போதே மாறி சற்று மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் உணர்ந்தாள். பணம் பைக்குள் சேர சேர தன்னம்பிக்கையும் தானாக உயர்ந்து விடுகிறது. முதல் சம்பளத்துல என்ன பண்ண போறீங்க என்று நிக்சன் அனைவரிடமும் கேட்க, ட்ரெண்ட்ஸ்ல போய் 2 வெஸ்டர்ன் ட்ரெஸ் வாங்கணும், அப்புறம் ஹஷ்பப்பி ஷூஸ், டைட்டன் ஸ்கின் பெர்ஃப்யூம், போலரைஸ்ட் சென் கிளாஸ் 1, என் தம்பிக்கு ஒரு DWS அப்படின்னு அடுக்கினாள் மெலிசா. அப்பாவுக்கு ஒரு வாட்ச், அம்மாவுக்கு ஒரு சாரி, அப்புறம் நான் வாங்கின எஜுகேஷன் லோனை திரும்ப கட்ட போறேன் என்றான் அமன். நான் எந்த அச்சனுக்கும் அம்மாக்கும் நல்ல காஸ்ட்லியா ஒரு ட்ரெஸ் வாங்கி தரும், பின்ன அம்மும்முக்கு ஒரு பெரிய டிவி என்றாள் ஊர்வசி. நான் என் பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி தர போறேன் என்றாள் ஸ்ருதி. அனைவரும் அடுத்து மாரியை பார்க்க அவளுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அது வந்து என்று அவள் தடுமாறினாள். கொடுக்கவும் வாங்கவும் அவளுக்கு அன்பான சொந்தங்கள் யாரும் இல்லை. பதிலின்றி அவள் தடுமாற மதனிடமிருந்து அவளது செல்போனில் அழைப்பு வந்தது. எங்க இருக்கு மாரி? கஃபடேரியா. உடனே HR டிபார்ட்மெண்ட்டுக்கு வா. ஏன், என்ன விஷயம்? வா என்று அவன் கணம் தாழ்த்தாமல் அழைப்பை துண்டித்தான். HR மேனேஜர் 2 பேரை தான் வர சொல்லுவாரு. ஒன்னு புதுசா வேலைக்கு சேர போறவனை, இன்னொன்னு வேலையை விட்டு தூக்க போறவனை என்று நிக்சன் ஒரு நாள் ஜோக்காக சொன்னது அவள் நினைவுக்கு வர அவள் சற்று அச்சத்துடன் அங்கிருந்து விரைந்தாள். HR மாலதியின் அலுவலகத்தின் முன் மதன் சற்று பதட்டம் அமர்ந்திருந்தான். கலந்த முகத்துடன், என்ன ஆச்சு மதன்? உள்ள போ மாரி, இட்ஸ் எ ஷாக்கிங் நியூஸ். ஷாக்கிங் நியூஸா? என்ன நியூஸ்? உள்ள போ மாலதி சொல்லுவாங்க. மாரிக்கு இலேசாக அடிவயிறு கலங்கியது. அச்சத்துடன் உள்ளே செல்ல மாலதியும் இன்னொரு வயதான பெண்ணும் உள்ளே அமர்ந்திருந்தனர். உட்காரு மாரி. மாரி உட்கார, என் பேரு ரோசலின் ஜோசப், SR லீடர், ஏபாக் என்றாள் அந்த இன்னொரு பெண். கார்மெண்ட் நிற ஜாக்கெட் அணிந்திருந்தாள். அதே நேரத்தில் லிப் கிளாஸ் மற்றும் நெயில் பாலிஷ், ப்ளூ ஷேட் லென்ஸ் அணிந்திருந்தாள். பருமனான உடல், வயது கண்டிப்பாக 50ஐ தாண்டி இருக்கும். உங்க மேனேஜர் சீனிவாசன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ் மாரி? புரியல. அவரு கூட வேலை செய்யும் போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அது என்ன சொல்வதென்று அவளுக்கு விளங்கவில்லை. ரிலாக்ஸ், டேக் யுவர் ஓன் டைம். நீங்க எங்க கிட்ட சொல்ல போற எல்லா விஷயமும் கான்ஃபிடென்ஷியல் தான். அது இந்த ரூமை விட்டு வெளியே போகாது என்றாள் ரோசலின். அவளது சாந்தமான புன்னகையில் ஒரு போலித்தனம் இருந்தது. என்ன சொல்லணும் மேடம்? எனக்கு புரியல. உங்க மேனேஜர் சீனிவாசன் உங்களை லேட் நைட் ஒர்க் பண்ண சொல்லி கம்பல் பண்ணிருக்காரா? 1-2 தடவை சொல்லியிருக்காரு. நிஜமாவே அன்னைக்கு வேலை இருந்ததா, இல்ல காரணம் இல்லாம லேட்டா வேலை செய்ய சொன்னாரா? மாரி சில நொடிகள் சிந்தித்தாள். பின், இல்ல கிளையண்ட் ஒருத்தருக்கு பிட்ச் புக் ரெடி பண்ண வேண்டி வேலை செய்ய சொன்னாரு என்றாள்.
அவரு கூட தனியா வேலை செய்யும் போது இன்அப்ராப்ரியேட்டா பிஹேவ் பண்ணிருக்காரா? தப்பான பார்வை, தப்பான வார்த்தைகள், தப்பான நடத்தை, பேட் டஸ், பெர்ஹாப்ஸ். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மாரி சிந்தித்து பார்த்தாள். சீனிவாசன் கொஞ்சம் சிடுமூஞ்சி, கோபம் சட்டென்று வந்துவிடும். ஆனால் வரம்பு மீறி என்றும் அவர் நடந்து கொண்டதில்லை. இல்ல மேடம், அப்படி என்னைக்கும் அவர் நடந்துகிட்டது இல்லை என்று மாரி சொல்ல, ரோசலின் மற்றும் மாலதி இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரு விதமாக நோக்கினர். அதன் உள்ளர்த்தத்தை மாரியால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆர் யூ ஷோர் மாரி என்று மாலதி மீண்டும் நோண்டி கேட்க, ஆம் என்பது போல் தலையாட்டினாள் மாரி. சரி, யூ கேன் கோ என்று மாலதி சொல்ல, மாரி அங்கிருந்து வெளியேறினாள். வெளியே மதன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். மதன், இங்கே என்ன நடக்கு? இங்கே எதுவும் பேச வேணாம் மாரி என்று மதன் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மாரியை அங்கிருந்து அழைத்துச் சென்றான். மதன் தன் காரில் மாரியை உடன் இருத்தி அவர்களது அலுவலகத்தில் இருந்து 1/4 மணி நேர பயணத் தொலைவில் இருந்த ஒரு காஃபி ஷாப்புக்கு அழைத்துச் சென்றான். மாரி ஒரு பில்டர் காஃபியும் ஒரு ப்ளூபெர்ரி கேக்கும் ஆர்டர் செய்ய, மதன் பிளாக் காஃபி ஒன்றை ஆர்டர் செய்தான். ஆபீஸ்ல என்ன நடக்கு மதன்? ஏன் HR கூப்பிட்டு என்னை விசாரணை செஞ்சாங்க என்று மாரி ப்ளூபெர்ரி கேக்கை கடித்தபடி கேட்க, சீனி சார் இஸ் இன் டீப் ஷிட் என்றான் மதன் மிகவும் பரபரப்பான முகத்துடன். ஏன்? எதுக்கு? அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பாஷ் கம்ப்ளைண்ட். அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அவர் மேல கம்ப்ளைண்ட் வந்ததுனால அவரை இப்போ டெம்பரரியா பெஞ்ச் பண்ணிருக்காங்க. என்ன செக்ஷுவல்? நம்ம சீனி சாரா என்று மாரி அதிர்ச்சியுடன் கேட்டாள். எஸ், விசாரணை முடியறது வரை அவருக்கிட்ட இனிமே எந்த கான்டாக்டும் வச்சுக்காத மாரி. என்னால நம்பவே முடியல மதன். என்னாலையும் தான் மாரி. சீனி கொஞ்சம் சிடுமூஞ்சி, சீக்கிரம் கோவம் வந்துடும். ஆனா இப்படி தப்பா என்னால நம்ப முடியல. நானும் இதையே தான் நினைச்சேன். சீனி சார் இப்படி செய்வாருன்னு என்னால நம்ப முடியல. எனிவே, HR will not let this go easily. அவரு மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு தெரியுமா? இல்ல, கான்பிடென்ஷியல்னு சொன்னாங்க. ஆனா கண்டிப்பா தெரிய வரும். கான்பிடென்ஷியல் மண்ணாங்கட்டி எல்லாம் பேப்பர்ல தான். இங்க எதுவும் ரகசியம் இல்ல. அது யாரோ இருக்கும்னு நினைக்கிற. தெரியல, ஆனா இது கண்டிப்பா அவரை மாட்டிவிட யாரோ செஞ்ச சதின்னு மட்டும் என் மனசு சொல்லுது. அவரை ஏன் மாட்டி விடணும்? அவரு வளர்றது பிடிக்காம, இல்ல அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போறதை தடுக்க, இல்ல அவரை வேலையை விட்டே தூக்க. இப்படி கூட செய்வாங்களா? இதை விட மோசமா கூட இங்க நடக்கும். எல்லாமே ஒரு கேம் ஃபார் பவர் அண்ட் மணி. இப்போ நாம என்ன பண்றது தெரியல. லெட்ஸ் see. இருவரும் காபி குடித்துவிட்டு சில நிமிடங்களில் அலுவலகத்திற்கு திரும்பினர். வேலை செய்ய துளியளவும் மனம் இல்லாவிட்டாலும் 5 மணி வரை வேலை செய்வது போன்ற பாவனை செய்தாள் மாரி. அதற்கு மேல் பாவனை செய்யக்கூட மனம் வரவில்லை. அப்போது மதன் அங்கு வந்து, மாரி, நான் பர்மிஷன் போட்டு சீக்கிரம் கிளம்பலாம்னு இருக்கேன். எனக்கு வேலை செய்யற மூடே வரல் என்று சொல்ல, எனக்கு அப்படிதான் இருக்குப்பா என்றாள் மாரி. சரி, அப்போ நீயும் வா. மேனேஜர் தான் இல்லையே, யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? HR ஒரு மெயில் தட்டி விட்டுட்டு வா, பார்த்துக்கலாம். மாரி மாலதிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பிவிட்டு மதனுடன் வீட்டுக்கு கிளம்பினாள். மதனின் காரில் உள்ளே நுழைந்ததும் ஆரஞ்சு வாசம் வீசியது. AC காற்று இதமாக வீசியது. மியூசிக் சிஸ்டத்தில் மௌன ராகம் பட பாடல்களை போட்டபடி மதன் காரை கிளப்பினான். வண்டி 1 கிலோமீட்டர் கடந்ததும், அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன், ரொம்ப சாரி மதன் என்று மாரி தயக்கத்துடன் சொன்னாள். எதுக்கு இந்த சாரி? இல்ல, அன்னைக்கு நைட்டு பார்ட்டியில ரொம்ப ஓவரா குடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம என்னை ட்ராப் பண்ண வந்த உங்க மேல வாந்தி வேற எடுத்துட்டேன் என்று தன் தலையில் தானே தட்டினாள். ஓகே, அத ஈட்ஸ் மறந்துட்டேன் மாரி. அன்னைக்கே? நிஜமாவா? நிஜமா தான்பா என்று புன்னகைத்தான் மதன். அவளையும் அறியாமல் அவன் புன்னகையை மாறி ஆழ்ந்து ரசித்தாள். மதனுடன் காரில் சென்ற அந்த பயணம் அவளுக்கு ஏனோ பிடித்திருந்தது. வீடு வரை வந்து வழி அனுப்பி வைத்த அவனது கரிசனமும் அவளுக்கு பிடித்திருந்தது. அவனுடன் இருக்கும் கணங்களில் மிகவும் சௌகரியமாக உணர்ந்தாள். மாரியை வீட்டில் இறக்கிவிட்டு, குட் நைட் மாரி, மண்டே பார்க்கலாம் என்று மதன் காரை கிளப்ப புன்னகைத்தபடியே மாரி வீட்டுக்குள் நுழைந்தாள். ஆனால் வீட்டினுள் அவள் கண்ட காட்சி அவளை கதி கலங்க வைத்தது. அங்கே இரத்த வெள்ளத்தில் சுந்தரி தரையில் நிலை குலைந்து கிடந்தாள்.